வணக்கம். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு நடக்க இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் புதிதாக நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு அங்கு கூடுதலாக எம்பிக்கள் அமர்வதற்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு அரசியல் சட்டப்படி டீலிமிட்டேஷன் என்கிற தொகுதி சீரமைப்பு அல்லது தொகுதி மறுவரையறை நடக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்கிறது. இது தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய சிறிய மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை இதனால் குறைந்து விடும் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படுத்தக்கூடிய அச்சம். அது எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகும் என்பது ஏதோ 39 சில எண்ணிக்கை குறைந்துவிடும் அல்லது அதிகரிக்கிற எண்ணிக்கையிலிருந்து 1-2 குறைந்துவிடும் என்பதல்ல. தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வலிமை, தமிழ்நாட்டு எம்பிக்கள் எழுப்பக்கூடிய அரசியல் சிந்தனைகளுக்கான முக்கியத்துவம் என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் குறைந்து போய்விடும் என்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு கூட்டியிருக்கக்கூடிய ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான தொகுதி மறுவரையறை என்கிற முழக்கத்தின் அடிப்படையிலான அந்த கூட்டத்திற்கு 4 முதலமைச்சர்கள் இன்று பங்கேற்கிறார்கள். கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள், தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள், பஞ்சாப் முதலமைச்சர் மான் அவர்கள் உள்பட 4 முதலமைச்சர்கள், கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர், இவர்கள் மட்டுமன்றி கேரளத்தில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், ஒடிசாவில், பஞ்சாபில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இன்று பங்கேற்கிறார்கள். வட இந்தியாவுக்கு அதிகப்படுத்துங்கள் அல்லது குறையுங்கள் என்பது நம்முடைய கோரிக்கை அல்ல. இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன வலிமை வைக்கப்பட்டிருக்கிறதோ அது குன்றிவிடாமல் பாதுகாப்பதுதான் இந்திய கூட்டாட்சிக்கு தமிழ்நாடு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இது முக்கியம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து பல்வேறு பார்வைகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நம்மோடு தன்னாட்சி தமிழகத்தினுடைய தலைவர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு உரையாட இருக்கிறார்கள். மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலையில் விவாதிக்க இருக்கிறோம் பல்வேறு அம்சங்களை. நான் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களிடம் தொடங்குகிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பிரச்சனை என்பது தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. ஒன்று, மொழி சார்ந்த உரிமைக்காக முன்னெடுக்கக்கூடிய போராட்டம். அடுத்ததாக நீங்கள் நிதி பகிர்வு சார்ந்த பிரச்சனைகள் வருது. இப்போது தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய கூட்டம்னா ஒரு ஆட்சியை அமர்த்துவதற்கோ அகற்றுவதற்கோன ஒரு அரசியல் கூட்டணிகள். இடஒதுக்கீட்டுக்காக 50களில் நடந்த ஒரு போராட்டம்ன்றது ஒரு பெரிய போராட்டம். பட் இன்னைக்கு இந்திய கூட்டமைப்புக்குள்ள எல்லா கட்சிகளுக்கும் இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயத்தில் முன்கூட்டியே சொல்லி அவர்களையும் அழைத்து முன்னெடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புன்றது இன்றைய அதனுடைய முக்கியத்துவம் என்ன நினைக்கிறேன்? நேற்று முதல்வர் இது தொடர்பாக ஒரு வெளியிட்ட காணொலியில் கூட நாம் பார்க்க முடிஞ்சுது. டிஃபைனிங் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு தீர்மானகரமான ஒரு தருணமாக இது இருக்குது. இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நம்ம எதிர்கால தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு. முதலமைச்சரை அதை சொன்னதுக்கான காரணங்கள் ரொம்ப பெருசு. டீலிமிட்டேஷன், வரி வருவாய் பகிர்தல், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதெல்லாம் அது ஏதோ டெக்னிக்கலான விஷயமாக புரிந்து கொள்ளக்கூடிய போக்கு எல்லாருக்கும் இருக்குதான். ஆனால் நம்ம அடிப்படையில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது முதல்ல ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அதில் குழப்பம் இருக்குது. தொகுதி மறுவரையறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எண்ணிக்கைங்கிறது வெறும் நம்பர் கிடையாது. நம்ம சொல்கிறது ஒரு விகிதாச்சாரம். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் மக்களவையில் 545 இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 7.3% சீட்டுகள் நமக்கு இருக்குது. 40 எம்பிக்கள் அப்படிங்கிறது 7.3 அந்த அளவுக்கு வரும். இப்போ ஒட்டு மொத்தத்தில் நம்ம இப்போ 7.3 இருக்கிறோம்.
இன்னொரு பக்கம் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன், உத்தரப்பிரதேசம் வந்து இதை அப்படியே டபுளாக வச்சுருக்கு. அவங்கக்கிட்ட 80 சீட் இருக்குது, அது 14.6% அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து தொகுதி மறுவரையறை செய்யும்போது ஏற்கனவே இருக்கிறத அவங்க அப்படியே ரீஒர்க் பண்ணலை. இந்த நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை பார்க்கும்போதே அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க எண்ணிக்கையை மொத்தமாக ஒரு 800 900 அப்படின்னு உயர்த்தி எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணும்போது உண்மையிலே நமக்கு கூடுதலாக கூட சில சீட்டுகள் கிடைக்கலாம். எண்ணிக்கை குறையுன்றதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். ஆனால் அப்போ புதுசாக ஒரு 800 900 1000 எது வந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் பங்கு இதே 7.3 இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருக்காது. ஆக இந்த எண்ணிக்கை விகிதாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய குறைவு அப்படிங்கிறதா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து 39ங்கிறது வந்து 30ஆக மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அமித்ஷா சொல்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒரு சீட்டு கூட குறையாதுன்னா எதுக்காக இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்கன்ற பிரச்சாரம் வெளியே நடக்குது. சீட்டுகள் அல்ல, சீட்டுகளின் விகிதாச்சாரம் அப்படிங்கிறதா முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சரி மக்கள் தொகை வந்து நம்ம குறைஞ்சி போச்சு, அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நியாயமாக பார்த்தா அது மாற்றித்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இதையும் நாம் வந்து பேசியாகணும். அதில் 2 விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக சட்டம் இயற்றும் ஒரு அவை. மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு தான் மாநில அரசுகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை வந்து உத்தரப்பிரதேசத்தில் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, எனவே எங்களால் ஆட்சி பண்ண முடியலன்னா நீங்கள் எம்எல்ஏ சீட்டுகளை ஒன்றா அதிகரிச்சிக்கலாமே ஒழிய இந்திய நாடாளுமன்றத்தின் காம்போசிஷனை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிக்களும் சமமானவர்கள் தான். அது வந்து சட்டம் இயற்றுவதற்கு வந்து மக்கள் தொகை தேவையில்லை. ஒரு 30 லட்சம் எம்பிக்கு மக்களுக்கு ஒரு எம்பி அல்லது 18 லட்சம் எம்பிக்கு ஒரு எம்பி அப்படின்னு பார்க்கக்கூடாது. வடகிழக்கு மாநிலத்தில் 8 லட்சம் 9 லட்சம் பேர் கூட ஒரு எம்பிக்கள் இருக்கலாம். அந்த மாநில பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் வந்து 2000 3000 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த மாநிலத்துக்கு ஏதாவது இழுக்கா? தொகுதி மறுவரையறை அப்படின்னு நீங்க வந்து பண்ணா நீங்க எம்எல்ஏ ஒரு சட்டப்பேரவைக்குள் எத்தனை எம்எல்ஏ வேணா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, குறைச்சிக்கங்க. ரெண்டுக்கும் அர்த்தம் வேறங்க. எம்பின்னு வருகிற போது அந்த மாநிலத்துக்கான பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்து அது அதாவது தொடக்கத்துல இருந்து சில மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம். ஆனா என்னைக்கு வந்து மக்கள் தொகை வந்து பெருக்கமோ அல்லது குறைவோ அன்னிவனா உருவாயிடுச்சோ, ஒன்றிய அரசு சொன்ன வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டத்தை நாம் ஃபாலோ பண்ணுறோம், அவங்க ஃபாலோ பண்ணல. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டத்தை பேசின அந்த 1970s கூட தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இலக்காக வைக்கப்பட்டது வந்து குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தில் வந்து அதிகபட்சம் 2 குழந்தைங்க மேலே பெற்றுக்க கூடாதுன்னு. ஆனால் வட இந்தியாவில் இலக்காகவே 4 வச்சாங்க. ஏன்னா அவங்க அதை விட அதிகமாக பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து 8லேருந்து 4 குறைக்கணும், 10லேருந்து 4 குறைக்கணுங்கிறது தான் அங்கே இருந்த சூழல். ஆக இப்படிப்பட்ட சூழலை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒன்று. இன்னொன்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல் சுற்றில் இந்த வெயிட்டேஜ் மாறுறதுல வந்து ஒட்டுமொத்தமாக என்ன நடக்கும்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, என்டையர் சவுத் இந்தியாவுடைய வெயிட்டேஜும் குறையும். அது ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்லிட்டேன், அடுத்து நீங்கள் அங்கே போங்க. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இன்றைக்கி தென்னிந்திய 5 மாநிலங்களும் பாண்டிச்சேரியை சேர்த்திங்கன்னா 130 சீட்டு இருக்குது. அதாவது 23.8% இருக்குது. அதுவே வந்து 4க்கு 1 தான். ஏற்கனவே அவங்க வந்து பெரிய மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. நம்ம 4க்கு 1 தான். இந்த புதிய முறை புது மறுவரையறை வந்த பிறகு அது 5க்கு 1 6க்கு 1 வந்துருச்சுன்னா இது நாள் வரையில் சாத்தியப்பட்ட கொஞ்ச நெஞ்ச மாநில உரிமைகள் கூட இருக்க வாய்ப்பில்லை. எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் அதை நாம் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லையோ, அதே போலவே தென்னிந்தியா ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும் சிலர் வந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள்லாம் வட இந்தியாவினுடைய காலனி போல தென்னிந்தியா மாறிடும். 100% அவர் வார்த்தையை நான் வந்து வழிமொழிகிறேன். வட இந்தியாவின் காலனிகளாக தென்னிந்தியா மாறிடும். திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஒரு அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற போது வட இந்தியாவினுடைய பண்பாடு வேறு, தென்னிந்தியாவினுடைய பண்பாடு வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தென்னிந்தியாவிலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள், கேரள எம்பிக்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய விஷயங்கள், ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளும், அதுவே வேறு மாநிலங்கள்லேருந்து போகக்கூடியவங்க அணுகக்கூடிய தன்மைக்குமே வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு நீட் விவகாரமானாலும் சரி, மொழி விவகாரமானாலும் சரி, சமூக நீதி சார்ந்த பார்வை, இடபிள்யூஎஸ் மாதிரி வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய பார்வைன்றது மாறுபட்ட ஒன்றாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் நம்ம பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்குள்ள வேறுபாடு வந்து என்னென்னா, சட்டசபை ஒரு தரப்பான, ஒரு படித்தான அல்லது ஒரே மொழியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் பாராளுமன்றங்கிறது பாலிசி மேக்கிங் பாடி, அது கொள்கை வகுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது.
இப்போ கொள்கை வகுக்கக்கூடிய இடத்துல பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல இன மக்களினுடைய பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்க முடியாது. அது வந்து சம விகிதத்தின் அடிப்படையில் இருக்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய முறையாக இருக்க முடியும். உதாரணமாக எடுத்துட்டோம்னா, இப்போ மீன்வள மசோதா கொண்டு வந்தாங்க. மீன்வள மசோதா குறித்தான கடற்கரையோர மாநிலங்களுக்கு இருந்த முக்கியத்துவத்தை விட, வலிமையை விட கடலே இல்லாத மாநிலங்கள் முடிவெடுத்தாங்க. அது நீங்கள் மீன்வள மசோதாவில் முடிவெடுத்த பெரும்பான்மையான மாநிலங்கள் எடுத்தோம்னா உத்தரப்பிரதேசம், நாடாளுமன்றத்தில் வந்து கடலோர மாவட்டங்களுடைய மாநிலங்களுடைய எம்பிக்கள் தான் ஓட்டு போடணும்னு இல்லை, யார் வேணா எம்பிக்களும் போடுறாங்க, யார் வேணா போடலாம். அந்த எம்பிக்களுக்கு எடுத்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை விட, அந்த மாநிலங்கள் எம்பிக்களை விட வட இந்தியா, குறிப்பாக ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு கடல் கிடையாது. ஆனால் அவர்கள் முடிவெடுத்து தான் மீன்வள மசோதா இன்னைக்கு வந்திருக்குது. இது போன்ற ஒரு முடிவுகள் எப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மரபாக நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுக்கான இந்த பிரதிநிதித்துவ முறையே ரொம்ப குறைவான முறையாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சு, அதாவது தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டது அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் நமக்கான எந்த சட்டங்களையும் கொண்டு வர முடியாது, விவாதிக்கவே முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து அப்படிதான் நிறைய இழந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம மறுபடியும் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுது. தென்னிந்திய மாநிலங்கள், ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்கள்லாம் சேர்ந்தெல்லாம் ஒரு முடிவு எடுத்து கொண்டு வந்த காலம் என்பது ரொம்ப குறைவு. அப்படியான ஒரு ஒற்றுமையோடலாம் நம்ம இந்த இதை கொண்டு வர முடிஞ்சதில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விகிதத்தில் இன்னும் குறைஞ்சு போகும் பொழுது ஒரு பயம் நம்மளுக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருந்து 39 சீட்டில் இருந்து 49 சீட்டாக மாறுங்கிறாங்க. கர்நாடகாவுக்கு இது போல் ஒரு சின்ன விகிதம் வந்து மாறுது. கேரளாவுக்கு ரெண்டு மாதிரியான கணக்கு சொல்கிறோம். ஒன்று ஏற்கனவே ஒரு சீட் குறையுங்கிறாங்க, அல்லது அதே அளவு கொண்டு வருன்றாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 65 சீட் வந்து அதிகமாகுது. ஒரு மாநிலத்தில், ஒரே உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அதிகரிக்கக்கூடிய சீட் எண்ணிக்கை, தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களில் அதிகரிக்கக்கூடிய எண்ணிக்கையை விட மிக அதிகம். இல்லை, ரெண்டு விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு, இன்னைக்கு பிஜேபி வந்து இந்த கர்நாடக முதலமைச்சர், கேரள முதலமைச்சர், தமிழ்நாடு, இந்த வரக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து நாங்கள் வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு பிஜேபியோட மாநில தலைவர் அறிவிச்சிருந்தார். இன்னொரு புறத்தில் திரு அமித்ஷா, உள்துறை அமைச்சர், நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக எதுவும் பேசலை. நேற்றைக்கு பேசும்போதும் இது சம்பந்தமாக எதுவும் பேசலை. வெளியில் வரும்போது ப்ரோ ரேட்டா உங்கள் எண்ணிக்கை குறையாதுன்னு பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க. பார்லிமெண்ட்டில் எந்த வாக்குறுதியும் தரல. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு போட்ட போதும் பிஜேபி தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஏறத்தாழ ஒரு குரலில் ஒரு யுனானிமஸ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க. இந்த நகர்வு, தமிழ்நாடு இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய நகர்வை பார்க்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் அச்சப்படுறீங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது எந்த வகையிலையும் விளக்கி அவங்க சொல்லவே இல்லை. இப்போ நம்மளுக்கு குறையாது, கூடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ கூடுன்னு அவங்க பேசணும். இந்தியா முழுவதும் எவ்வளோ கூடுங்கிறத பேசணும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த கணக்கு எடுத்துருக்கிறீங்க. ஏற்கனவே 14ஆம் நிதி குழு உருவாக்கும் பொழுதே கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1971 ஒரு விகிதத்தையும் 2011 ஒரு விகிதத்தையும் கலந்து தான் முடிவெடுத்தாங்க. அப்போவே வந்து இதுக்கான கடுமையான எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டிலிருந்து எழுந்தது, கேரளாவிலிருந்து எழுந்தது. அன்றைக்கு எடுத்த முடிவு என்பது நிதி குழுவில், நிதி பங்கீட்டில் வந்த பிரச்சனை தான் நம்ம இன்றைக்கி வந்து போதுமான நிதி கிடைக்காம கஷ்டப்படுறது இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் இந்த விகிதத்தை குறைக்கிறத பற்றியான ஒரு வெளிப்படையான தெளிவான முடிவுகளை மோடி அரசு இதுவரை கொடுத்ததில்லை. உதாரணமாக எடுத்தோம்னா, காஷ்மீர் பிரிக்கப்பட்டதை பற்றியான எந்த விவாதமும் நடத்தப்படவே இல்லை. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் இயற்றுகின்ற உரிமை வந்து முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது. நாளைக்கு இதே மாதிரியாக எல்லா மாநிலங்களுக்கும் உருவாகும் அப்படிங்கிற சூழலை வந்து அது உருவாக்குச்சு. அடுத்து வந்து இப்போ டீலிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த, அதாவது தொகுதி மறுவரையறை செய்யக்கூடிய இந்த பிரச்சனை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுக்க போகுது. நிரந்தரமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு வழிமுறை உருவாக்கி கொடுக்கறதா. ஒரு அரசியல் சட்ட தேவை, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அப்படின்றத தாண்டி வேற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். பேராசிரியர் அருண் அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் கான்ஸ்டான்டைன் அவர்களுடைய கோணத்தை கேட்டுறேன். ப்ரொஃபசர் கான்ஸ்டான்டைன், இந்த கூட்டம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற ஒரு கோணம் பல தரப்பில் முன்வைக்கப்படுது. அரிதாகத்தான், அதாவது தேர்தல் காலத்தில் ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு குரூப்பிங், ஒரு கூட்டணி முயற்சி நடக்கிறது இயற்கை. ஆனால் ஒரு மாநில அரசு முன்னெடுப்பில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள்,
பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிற ஒரு முயற்சின்றது சமகால அரசியலை பார்க்குறவங்களுக்கு புதுசாக தெரியுது. ஒரு 10 ஆண்டுகளில் இப்படியான முயற்சிகள் வேறு எந்த பிரச்சனைக்கும் எந்த மாநிலமும் முன்னெடுக்கலை. திமுக அரசு எதற்காக இதை முன்னெடுக்குது? வேறு பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக இதை பேசுகிறாங்க அப்படின்னு பிஜேபி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த கருத்தை முற்றிலும் மறுக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் 2 தலைநகராக இருக்கிறது. ஒன்று டெல்லி, இன்னொன்று சென்னை. ஒன்று பாசிசத்தின் தலைநகராக இருக்கிறது. இந்தியா என்ற இந்துத்துவ சக்திகளின் சர்வாதிகாரத்தின் தலைநகராக இன்றைக்கு டெல்லி இருக்கிறது. சென்னை அதற்கு நேர் மாறாக சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி பேசக்கூடிய இந்தியர்களின் தலைநகராக இன்றைக்கு சென்னை மாறி இருக்கிறது. எனவே நீங்கள் சொன்னதைப் போல அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 89களில் சகோதரர் அன்றைக்கு இருந்த முன்னாள் பாரத பிரதமர் விபி சிங் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டணி, தேசிய முன்னணி கூட்டணி சென்னையிலே நடைபெற்ற போது இப்படி ஒரு சூழல் உருவானது. இன்றைக்கு மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உருவாகி இருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இதை பெரும்பாலும் நான் எப்படி பார்க்கிறேன் குணா, இதை வடக்கு தெற்கு என்று பார்ப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஜனநாயகவாதிகள், பாசிசவாதிகள். இப்போ பஞ்சாப்ல இருந்து நண்பர் வந்திருக்கிறார், மான் வந்திருக்கிறார். டெல்லியில இருந்து பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அதே போன்று பல வட மாநிலங்களில் இருந்து பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் ஊடகங்களில் பல நேரங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் பேசுகிற கருத்தை வழிமொழிந்து பேசியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்தியா என்பதை நான் இந்த இடத்தில் வடக்கு தெற்காக பார்ப்பதை விட பாசிசம், ஜனநாயகம் என்று நான் பார்க்கிறேன். ஜனநாயகவாதிகள் இன்றைக்கு சென்னையில் சங்கமித்திருக்கிறார்கள். பாசிசவாதிகள் தங்கள் குயுக்தி திட்டங்களை டெல்லியில் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எழுப்புகிற குரல் நியாயமானதா? இதுதான் இன்றைக்கு கேள்வி. எந்த இடத்திலும் இருந்து மக்கள் ஏதோ 70களில் 60களில் இருந்ததை போல அவர்களுக்கு தகவல்கள் தெரியாமல் இல்லை. தமிழ்நாட்டில் சாதாரணமாக கடைக்கோடி கிராமம் வரைக்கும் இன்றைக்கு தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன உழைத்து கொண்டிருக்கிறது என்பதும் இல்லை. நிர்வாகத்தில் சில தவறுகள் இருந்தால் அதுவும் மக்களை போய் சேருகிறது. எனவே திசை மாற்றம், மடைமாற்றம் என்பதெல்லாம் தங்களின் வலிமையின்மையை சொல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது. நாம் என்ன கேட்கிறோம்? நீங்கள் பிரதிநிதித்துவத்தை மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வருகிறீர்கள். மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வருவது சரிதானா? இது இதுவரைக்கும் இந்தியாவில் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் பல ஊடகங்கள், பல பத்திரிகைகள் எல்லோரும் நியாயத்தை எழுதியிருக்க. இன்றைக்கு டெலகிராஃப் பத்திரிகை, கல்கத்தா முக்கியமான ஒரு மாநிலம், அது சொல்லுது அபிஷேக் பானர்ஜி அவர் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில், பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அங்கு 20 லட்சம் மக்கள். சந்தீப் பாண்டே உபாத்யாயா இவர் நார்த்து கல்கத்தாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 15 லட்சம் வாக்காளர்கள். அது மட்டுமல்ல, லட்சத்தீவில் வெறும் 48,000 மக்களுக்கு ஒரு எம்பி இருக்கிறார். அப்படியானால் ஜனநாயகத்தில் நாம் சொல்லி இருக்கிறோமே, 1 vote 1 value 1 citizen, இது நியாயமில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவது வெஸ்ட் பெங்காலிலேயே 15 லட்சம் 20 லட்சம் என்று சொன்னால் இங்க ஒரு வாக்காளர் தேர்ந்தெடுக்கிற எம்பி அங்கே 1.25 வாக்காளர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி பார்த்தால் இந்த கூற்று நியாயமில்லை. எனவே அவர் எந்த கன்க்ளூஷனுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், பாப்புலேஷன் மே பி இண்டிகேட்டர், நாட் மேண்டேட். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதல்ல. எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிற அந்த கருத்து அல்லது விவாதம் நியாயமானது. அவர் கேட்பதை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குணா, இந்த இடத்தில் நாம் கேட்பது எது என்று சொன்னால், நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே 25 ஆண்டு காலம் ஒத்தி போட்டீர்கள். ஒருவேளை இந்திரா காந்தி அம்மையார் ஒத்தி போட்டதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2002 சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். பார்ட்டி மே கம், பார்ட்டி மே கோ, பட் த நேஷன் வில் லாங் லாஸ்ட்.
கட்சிகள் வரலாம் போகலாம், அவர்கள் கொள்கைகளுக்காக இந்தியத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, இந்தியா என்கிற தேசம் நீண்ட காலம் இருக்க வேண்டியது என்று அவரது கட்சியிலும் இன்றைக்கு இந்த இந்துத்துவம் பேசக்கூடிய இந்துத்துவவாதிகள் குரல் எழுப்பிய போது அன்றைக்கு பிரதமருக்கு இந்தியா மேலானதாக இருந்தது. தன் கட்சி கொள்கைகளை விட தன் கட்சிக்கு பின்புலமாக இருக்கிற RSS இயக்கத்தினுடைய பிரிவினைவாதத்தை விட இந்தியாவின் ஒற்றுமையை நேசித்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். எனவே அவர் எழுதியது பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அன்றைக்கு அதை பேச வைத்தவர் தலைவர் கலைஞர். அவர் பணியாற்றிய திருவாரூரில் இருந்து இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே நாம் தொடர்ந்து பேசலாம். நான் இதை இப்படித்தான் பார்க்கிறேன். நாம் தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் அருணன் அவர்கள், திரு அருணன், இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம். இதற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கிறப்பவே ஒரு ஐநா சபையில் நடக்கிறது மாதிரி ஒரு சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷனை எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் செய்திருக்கிறாங்க. பஞ்சாபுடைய முதலமைச்சர் பேசினால் அதை கேரள முதலமைச்சர் பஞ்சாபில் அவர் பேசுவதை மலையாளத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷனை ஒவ்வொருவருடைய தாய்மொழியிலும் கேட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பேசினாலும் அவரவர் தாய்மொழியில் கேட்கிற வசதி செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல போட்டார். அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் இந்த முடிவை சொன்னாங்க. தென்னிந்திய முதலமைச்சர்கள் எல்லாம் கூட்டுங்க, இந்திய அளவில் இதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்கன்னாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கிற போது திரு பினராயி விஜயன் 2 முறை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இந்தியாவினுடைய மூத்த முதலமைச்சர்களில் ஒருவர். அவர் வர்றாரு. கேரளாவிலிருந்து மட்டுமே CPM CPI அவங்க இல்லாமல் காங்கிரஸ், அங்கு அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கேரளா காங்கிரஸ் மோனி பிரிவு, கேரளா காங்கிரஸுடைய இன்னொரு பிரிவு, இப்படி 5 பிரதிநிதிகள் கேரளாவிலிருந்து வராங்க. பஞ்சாப்ல இருந்து ஆளும் கட்சியான ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மானு வராரு. அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சிரோமணி அகாலிதளத்தினுடைய தலைவர்களும் வராங்க. அதே போல் தெலுங்கானாவில் ஆளும் கட்சி இனி காங்கிரஸ், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய BRS அதனுடைய தலைவர் KT ராமராவ் வரார். ஸோ இந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் ஒடிசாவிலிருந்து பஞ்சாப்லேருந்து தென்னிந்தியாவினுடைய பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமையாக பாதிக்கக்கூடிய மாநிலங்களுடைய பிரச்சனையாக இது மாறி இருக்கு. ஒரு முதற்கட்ட ஒரு விரிவான டெலிபரேஷன். பொதுவாக இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் டெல்லியில் முன்னெடுக்கக்கூடிய நகர்வு ஒன்று இன்னைக்கு சென்னையில் முன்னெடுக்கப்படுறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தோழர் ஜோதி பாசு எடுத்த முன்னெடுப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. அன்றைக்கு மாநில உரிமைகளுக்காக காங்கிரஸ் அல்லாத மாநில முதலமைச்சர்கள் அந்த கட்சிகளையெல்லாம் அழைத்து அவர் சில உரிமை பிரச்சனைகளை எழுப்பி இத்தகைய கூட்டங்களை நடத்தினார். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு தான், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இத்தகைய ஒரு விரிவான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நிகழ்வு. நமக்கெல்லாம் சில அனுபவங்கள்லாம் இருக்குது. இப்போ கூட நான் பார்த்துட்டு வர்றேன், பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த விவகாரத்தில் இன்றைக்கி ஒரு கூட்டம் நடக்குது. இது எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா, கற்பனையான பயத்தை தூண்டுகிற முயற்சியாக நடக்கிறது. இதுதான் அவர் எழுதியிருக்கிற வாக்கியம். ஆக நாமெல்லாம் இவ்வளோ விரிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றியத்தில் ஆளுகிற தமிழ்நாட்டினுடைய பிரிவினுடைய தலைவர் இது வெறும் கற்பனையான பயம் அதை ஊட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இத்தகைய ஒரு பெரிய கருத்தரங்கத்தை மாநாட்டை நடத்துகிறார் என்று அவர் சர்வ சாதாரணமாக எழுதியிருக்கிறார். நான் அவருக்கு மட்டுமில்லை, இதன் வாயிலாக நம்முடைய சன் டிவியின் வாயிலாக மக்களுக்கும் சொல்லுவேன், இது கற்பனையான பயம் அல்ல, நிஜம், வரப்போகிற யதார்த்தம். இதற்கு நான் 2 ஆதாரங்களை கொடுப்பேன். கடந்த காலத்து ஆதாரம் ஒன்று இருக்குது. இதே தமிழ்நாட்டில் 56 மொழிவாரி மாநிலம் உருவாயிடுச்சு, பெயர் தான் இல்லை தமிழ்நாடு என்று. 57 தேர்தல் நடக்கும் பொழுது மக்களவைக்கு 41 இடங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு, 62லேயும் 41 இடங்கள். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படின்னு 1967 தேர்தல் வரும்போது 39 குறைஞ்சி வச்சு. 2 இடங்களை நாம் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்கனவே இழந்திருக்கிறோம்.
இது ஒரு முக்கியமான செய்தி. அது 2 தொகுதி தானே குறைஞ்சிச்சு விடியா என்றோ அல்லது வேறு சில காரணங்களால் அது பெரிய விஷயமாக அன்று வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய ஆபத்து நிஜமானது. அரசியல் சாசனம் 2026 வரைக்கும் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு பண்ணலாம். 2026 இன்னும் 9 மாதங்களில் வரப்போகுது. அப்போ ஆபத்து கிட்ட வந்துருச்சு. இவர் வெறும் கற்பனைங்கிறார். ஒன்று. 2வது அம்சம், நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்ற கட்டடம். இது இன்றைய யதார்த்தம். நான் நேற்றைய ஒரு உண்மையை சொன்னேன். இன்றைய உண்மை எதுக்கு மக்களவையில் இவ்வளவு பெரிய இருக்கைகள் போடப்பட்டிருக்கு? 848, 543 இப்போ இருக்கிறது. புதிய கட்டடம் 848. ஆக அவங்க எல்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்க. நம்மளை பார்த்து கற்பனையான பயங்கிறாங்க. அவங்க எப்படி திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஆகவே மட்டும் 848 இடங்கள். இதில் எனக்கு ஒரு பேராசிரியர், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக செங்கோலை வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்து அதுல மகிழ்ந்து ஏமாந்துருந்தா தமிழ்நாட்டு எம்பிக்கள் உட்கார்றதுக்கான சீட் இல்லாம போயிடும்ன்றீங்களா? ஆமாம், அதுதான் அர்த்தம். செங்கோலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா. ஆனால் 848ல் 2.1 இன்னைக்கு 543 இருக்கும்போதே விவாதத்துக்கு நேரம் எப்படி இருக்குன்னு 848 என்ன ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் போல் ஆகிடும். அந்த ஒரு அச்சம் இருக்குது. இருக்கட்டுமியா, 848 நீ கொண்டு வர போகிற. இதுதான் யதார்த்தம். நான் அடித்து சொல்கிறேன், பழசாக இருக்காது. 848 இல்லாட்டி எப்படி இந்த ஏற்பாடு முன்கூட்டியே? இந்த 848 நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். இருக்கட்டுமியா, கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 543க்கு 39, இது 7.18%. இந்த சதவீத பங்கு அந்த 848 குறையக்கூடாது. அவ்வளோதான். அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது 3. கேரளாவில் இப்போ இருக்கிறது 3.68, 20 இடங்கள்னா இந்த 3.68 குறையக்கூடாது. இதே போல் குறையக்கூடாது. ஆனால் இன்றைக்கு 8 மாநிலங்களுக்கு குறைய போகுது. கார்னகி என்கிற அந்த நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பே அது இதெல்லாம் சரிங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொகை கணக்கெடுப்பு. பேராசிரியர் திரு அருணன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தமிழ்நாடோ கேரளமோ ஒடிசாவோ இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 543 எம்பிக்கள் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அந்த வெயிட்டேஜ் குறையக்கூடாது. 543 அப்படியே ஃப்ரீஸ் ஆனா நல்லது. நீங்க 10% ஏத்தனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 10% ஏத்தணும் அப்படின்னு ஒரு ரேஷியோவை நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு புரிந்து கொண்டாலும் கூட இதை பிஜேபி அரசு எப்படி எடுத்துக்கொள்கிறது? இப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலும் இது மாதிரியான தேசிய சிக்கல்கள் வந்திருக்கு. ஹிந்திக்கு எதிராக தமிழ்நாடு முழங்கிய நேரத்தில் அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நான் திணிக்க மாட்டேன்னு. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இந்த நெருக்கடி வந்தபோது மாநிலங்களுடைய குரலுக்கு அவர் மதிப்பளித்து ஒரு கூட்டணி நிர்பந்தம் அன்னைக்கு அவருக்கு இருந்தது. இன்னும் 25 வருஷத்துக்கு நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் விபி சிங் காலத்தில் இந்திய அமைதிப்படையை திரும்ப பெறணும், காவேரி பிரச்சனைக்கெலாம் தீர்வு காணணும் அப்படின்னு கேட்ட நேரத்தில் மாநிலங்களுடைய உரிமைக்கு மரியாதை கொடுக்கறது அல்லது அரசியல் ரீதியாக மாற்று கருத்து கொண்டவங்களுடைய கருத்துக்களை என்கேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு காது கொடுத்து கேட்பது, அதில் மெரிட்ஸ் இருந்தால் ஏற்றுக்கொள்வது, ரிகன்சைல் பண்ணுற ஒரு போக்கு கடந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு இந்த பிஜேபி அரசு அதனுடைய அணுகுமுறையை எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த முன்னெடுப்பு எல்லா மாநில முதலமைச்சர்களையும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஜனசேனா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் கூட இன்னைக்கு கலந்துருக்கிறார். இது அவங்களுடைய அணுகுமுறையில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா? அவங்க இதை எப்படி டீல் பண்ணுவாங்க? இல்லை, 2 பாயிண்ட் குணா. ஒன்று, அவங்க என்னமோ முன்பு போல, அதாவது 2019 போல் தனிப்பெரும்பான்மை ஆட்சி நடத்துவது போல தான் எல்லா காரியமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரதமர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் பீகாருடைய நிதிஷ்குமார், அப்புறம் ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேருடைய ஆதரவோடு தான் இந்த அரசுக்கு இப்போ பெரும்பான்மை இருக்குது. ஆக பாஜக என்ற அளவில் பார்த்திங்கன்னா அது சிறுபான்மை ஆட்சி தான், இவங்களுடன் அது பெரும்பான்மை ஆட்சியாக இருக்குது. இப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, இன்றைக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது அகில இந்திய பிரச்சனையாக இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லுவேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதிகாரபூர்வமான ஏடு பீப்புள்ஸ் டெமோக்ரஸி, அதில் இன்றைக்கு ஒரு அற்புதமான தலையங்கம் எழுதியிருக்காங்க. அந்த தலையங்கத்தில் இப்போ இங்கே நண்பர்கள்லாம் பேசினாங்களே எனக்கு முன்பு, அவங்க பேசினதையெல்லாம் குறிப்பிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஐயா 848ன்னு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி உயர்த்தினால் தமிழ்நாடு, ஆந்திரா ப்ளஸ் தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப்
இந்த 5 மாநிலங்களுக்கு 40 சீட்டு தான் உயரும். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் 150 இடங்கள் உயரும். அதே போல் பஞ்சாப் பாதிக்கப்படும், மேற்கு வங்கம் பாதிக்கப்படும், ஒரிசா பாதிக்கப்படும். ஆகவே இது ஒரு இந்திய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே ஒரு அகில இந்திய கட்சியே இத்தகைய நிலைப்பாடு. அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, ஒன்று இப்போ இருக்கக்கூடிய இடங்களின் சதவீதம், இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் 7.18, இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த சதவீதம் மாறாத அளவுக்கு நீங்கள் 848 உயர்த்தலாம். இல்லாவிடில் ஏற்கனவே செய்தது போல 25 ஆண்டுகளுக்கு இந்த விஷயத்தை ஒத்திவையுங்கள் என்று எழுதியிருக்காங்க. இதுதான் இப்போ இதுதான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அனைத்து கட்சிகளுடைய தீர்மானம். இங்கே 30 ஆண்டுகள்னு போட்டிருக்காங்க, எங்கள் கட்சி 25 ஆண்டுகள் சொல்லுது. அது அவ்வளோதான் வித்தியாசம். ஆகவே இதுதான் சாத்தியம். இதற்காக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை பாஜகவுக்கு தரணும். நம்மளால் தர முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், சந்திரபாபு நாயுடுடைய நிலை என்ன? அவருடைய ஆந்திராவும் பாதிக்கப்பட போகுது. 848 உயர்த்தினா, அப்படி உயர்த்தும் பொழுது இதே மாதிரி அவர் இந்த மோடி அரசுக்கு ஆதரவு தருவாரா? தந்தால் அந்த மாநில மக்கள் அவரை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. இவங்க அடாவடிக்காரங்க தான், சர்வாதிகாரமான சிந்தனை கொண்டவங்க தான். அது மோடி அரசும் சரி, அதை பின்புலத்தில் இருந்து இயக்குகிற அரசும் சரி. ஆனால் அரசியல் சூழல் ஏற்கனவே அவங்க மக்களவையில் 64 இடங்களை இழந்து இன்றைக்கு நிற்கிறார்கள். அப்போ நிதிஷ்குமார் வேணால் இந்த விஷயத்தில் அவங்களை ஆதரிக்கலாம், ஆனால் சந்திரபாபு நாயுடுவால் ஆதரிக்க முடியுமா? ஆக இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே நாம் இதை வலுவாக மேலே எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். இது ஒரு அருமையான முன்னெடுப்பு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்திருப்பது. அதே போல் இதுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்கிறது. பாஜகக்காரர் வைத்தறிச்சலோடு அண்ணாமலை வந்து எழுதியிருக்காரு, ஆகா இவ்வளோ பேரை கூட்டி விட்டாரே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இவ்வளோ பேரையும் வரவழைச்சிருக்காரு. எப்போ இவர் போய் நேரம் பார்த்தப்பார், எங்கே கெஞ்சி கூத்தாடி என்ன வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு மனுஷா தீர்மானம் நிறைவேற்றி அதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக எம்பிக்களையும் மாநில அமைச்சர்களையும் ஒவ்வொரு மாநிலத்துக்காக அனுப்பி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. உடனே பதில், உடனே எதிர்வினை, வர்றோம்யா வந்துட்டாங்க. ஆனால் எவ்வளோ வைத்தறிச்சலோடு இன்றைய தினம் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆக இது இப்போவே அவங்களுக்கு மிரட்டலை கொடுத்துருச்சு. நான் ஒன்றை தான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா சொன்னீங்க குணா. வந்து அமித்ஷா இன்றைக்கி பேசியிருக்கா, அது வேறு விவகாரம், மொழி பிரச்சனை, அதுக்குள்ளே போகலை. அவர் இதை பற்றி பேசலை. கோயம்புத்தூரில் வந்து என்ன பேசினார்? ஐயா ஒரு இடம் கூட குறையாது தமிழ்நாட்டுக்கு, ப்ரோ ரேட்டா. எங்கள் கட்சியினுடைய பீப்புள்ஸ் டெமோக்ரஸி இந்த பேச்சை குறிப்பிட்டு கேட்குது. ப்ரோ ரேட்டான்னா என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அடிப்படையிலா அல்லது இப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய எம்பி இடங்களின் அடிப்படையிலா, எதன் அடிப்படையில் புரோரேட்டா கேட்டிருக்கேங்க கட்சி. நாம் என்ன சொல்கிறோம்? ஐயா இப்போ இருக்கிற அடிப்படையில் அந்த புரோரேட்டான்னு எங்கே சொல்லுங்கள், நாடாளுமன்றத்தில் சொல்லுங்கள் அமித்ஷாவை. ஏன் விவாதத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க? ஏன் இதை பற்றி விவாதம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க? விவாதம் நடத்துங்க என்று திமுக அணி ஒரு இந்தியாவினுடைய எதிர்காலத்தை அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு இந்தியா எப்படி, இந்திய அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒன்றை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த இது ஒன்று. இதில் எடுக்கக்கூடிய முடிவுன்றது வருங்கால இந்தியாவையும் ஒவ்வொரு மாநிலத்தோட எதிர்காலத்தையும் நேராக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. ஒரு வைடர் கன்சல்டேஷன் மாநிலங்களவையில், மக்களவையில், அனைத்து கட்சிகள் மத்தியில் விரிவான ஆலோசனை வேணும். இந்த கோணத்தில் நீங்கள் பல்வேறு பார்வைகளை பகிர்ந்திருக்கீங்க. திரு கான்ஸ்டன்டைன் குறுக்கிட்டீங்க, கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை சொன்னதா திரு அருணன் ஆதங்கப்படுறாங்க. இப்போ கேள்வி வந்து, ஒரு அரசியல் கட்சி ஒரு முடிவை எடுத்து வருது. பஞ்சாப்லேருந்து ஒரு கட்சி, தெலுங்கானாலேருந்து ஒரு கட்சி, கேரளாலேருந்து வர்றாங்க, கர்நாடகாலேருந்து வர்றாங்க, ஒடிசாலேருந்து வர்றாங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன அப்படின்னு பார்த்து இதில் அவங்களுக்குள்ள டெலிபரேட் பண்ணிட்டு அதற்கு பிறகுதானே இந்த மாதிரியான ஒரு நகர்வுக்கு வருவாங்க. இது வந்து ஒரு யார் இந்த பிரச்சனையை முதலில் தொடங்குவது? நாடாளுமன்றத்தில் பல கட்டங்களில் பலர் பேசியிருக்கலாம். முதலமைச்சரே கூட நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயே இது தொடர்பாக பேசியிருந்தார், அதற்கு முன்பும் கூட பேசியிருந்தார். ஒரு டிஃபைனிங் மொமெண்ட்ல நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது சார்ந்தவங்க பார்வை. அதற்கு முன்னாடி குணா, இந்த கூட்டத்தை நாம் கற்பனையில் கூட்டவில்லை. முந்தா நாள் 2 நாட்களுக்கு முன்னால் நமது பாராளுமன்றத்தில் அண்ணன் ராசா ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். உங்கள் கட்சியில் இந்த ஆட்சியில் 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர் தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசினார்?
400 இடங்களை தாருங்கள் எங்களுக்கு, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு புதியதொரு சட்டத்தை, அதாவது மனுவின் சட்டத்தை நாங்கள் சட்டத்தமாக்கி விடுவோம் என்று அவர் பேசியதை அண்ணனா ராசா சுட்டிக்காட்டினார். இப்பொழுது அவர்கள் 400 சீட்டு கேட்டார்கள், மக்கள் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது இனிமேல் இது வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்படியானால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2/3 பகுதி உறுப்பினர்கள் வேண்டும். அப்படியானால் இந்த 2/3 பகுதி உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற 4 மாநிலங்களில் இருந்து வரக்கூடியதை ஏற்பாடு செய்துவிட்டால் அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்துவிடலாம். இப்போ அதற்காகத்தான் அவர்கள் 848 என்று சொல்லுகிறார்களே, இதிலே 248க்குள் தான் நாம் எல்லோரும் சேர்ந்தே வருவோம். மீதி 600க்கு மேற்பட்ட இடங்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த ஹிந்தி பெல்ட் என்கிற அந்த இடத்திலிருந்து வருவார்கள். ஒருவேளை 1-2 இடங்கள் குறைத்தாலும் கூட 2/3 மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அதிகம். அவர்களுடைய நோக்கம் இங்கே இருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் அவர்களின் வில்லன். அவர்களினுடைய வில்லன் யார் என்று கேட்டால் இந்த அரசியலமைப்பு சட்டம். ஏனென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இங்கே சமூக நீதியை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, சனாதனத்தை சம்மட்டியால் அடிக்கிறது. அப்படியானால் இதை தூக்கி போடுவதற்காக அவர்கள் செய்கிற சகினி யுத்தம் தான் இந்த யுத்தம். இதை நல்ல வேளை நமது மாண்புமிகு முதலமைச்சர் முதல் அஜெண்டாவாக தூக்கிவிட்டார். இப்பொழுது அது எல்லோருக்கும் புரிகிறது. மெதுவாக வந்து சேருவார்கள். இன்றைக்கு வராதவர்கள் கூட நாளைக்கு வருவார்கள். ஆனால் நாம் கொடுக்கிற குரல் எதற்கான குரல்? இந்தியத்தை காப்பதற்காக நாம் கொடுக்கிறோம். இந்த இடத்தில் சில மண்டூகங்களின் குரல்களை நாம் புறந்தள்ளி விட வேண்டும். அதை பொருட்டாக எடுத்துக்கொண்டு நாம் விவாதிக்க கூடாது. நமக்கு தேவை இந்த ஜனநாயகத்தை, இந்த இந்தியத்தை எந்நாளும் காப்பதற்காக நாம் கொடுக்கிற குரல் நியாயமான குரல், உண்மையான குரல். அவர்களால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் என்ன கேட்கிறோம்? இங்கே வந்த அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்? இடங்கள் தமிழகத்திற்கு குறையாது, கூடும். எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு 2 கூடும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு 10 கூடுது. அதுக்கு பதில் சொல்லிட்டு போகணும்ல. ரைட்டு, அப்படி இல்லை, உங்களுக்கு நேர்மை இருக்கிறது. எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு தானே நேரம் கேட்கிறார்கள். நீங்கள் விவாதிக்கலாமே, உங்களிடம் நேர்மை இருக்குமையானால். நாங்கள் சொல்லுகிற கள்ளமோ கபடமோ உங்களுக்கு இல்லை என்றால் இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுகிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு மனுவின் சட்டத்தை இங்கு நிலைநிறுத்துகிற ஆசை உங்களுக்கு இல்லை, அந்த மாதிரியான சகுனி வேலைகளை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஏன் விவாதிக்க கூடாது? நேர்மையாக விவாதிப்பதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு எங்களோடு கருத்துரிமித்த தலைவர்கள் வருகிறார்கள். அவர்களை என்ன நாங்கள் கெஞ்சி கூத்தாடினால் வந்து விடுவார்களா? அப்படியானால் அந்த அரசியல் தலைவர்களை இவரை போலவே அறிவுகட்டத்தனமாக நினைப்பதா? அந்த ஸ்டேட்மெண்டை கொடுக்கிற அந்த அரசியல் தலைவரை போலவே ஏனைய தலைவர்களை நேசிப்பதா? அவர்கள் என்ன ஜனநாயகத்தில் நம்பிக்கையோடு மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுக்கிற குரலில் இருக்கிற நியாயம் தெரிகிறது, ஓடி வருகிறார்கள். என்ன பினராயி விஜயன் என்கிறவர் என்ன அண்ணாமலைக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்தவரா? எத்தனை ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்திற்காக அந்த கேரள மாநிலத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு சகோதரர் மான் என்ன சாதாரணமாக வந்தவரா? இவர்களுக்கெல்லாம் இல்லாத அறிவு அண்ணாமலைக்கு வந்து விட்டதா? நான் கேட்கிறேன். அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது. இந்த கேடுகட்ட மதியாளர்களிடம் இருந்து இந்த நாட்டை காக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறது. ஓடி வருகிறார்கள். அந்த குரலில் ஒரு நியாயம் இருக்கிறது. மு.க. ஸ்டாலினின் குரல் என்பது இந்தியத்தை காக்கக்கூடிய 140 கோடி மக்களில் நியாயமான மக்களின் குரல். அந்த குரலுக்கு நாம் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடி வந்தவர்களை இந்த பக்கவாத்தியங்கள் பக்கவாதமாக பேசுவதா? நான் கேட்கிறேன். இது என்ன நியாயமா? இதை எடுத்து நாம் வாதிப்பதா? எவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனையை நாம் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். குணா, காலையில் 9 மணியில் இருந்து சன் டிவிக்கு வேற வேலை இல்லையா? அவர்கள் ஏன் இதை பேசுகிறார்கள்? நாம் ஏன் இன்றைக்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? இத்தனை கருத்துரையாளர்களை சன் டிவி கூப்பிட்டு வைத்து ஏன் பேசுகிறது? மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எத்தனை தொகுதி இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்களே, தேர்தலில் இருந்து திசை திருப்புவதற்காக. குணா, இது சாமானிய மக்களை பாதிக்குமா? குணா, 40 எம்பி 60 ஆனாவோ 40 எம்பி 30 ஆனாவோ அது மக்களை பாதிக்காது. எண்ணிக்கையை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை. ஆனால் நமக்கு கவலை இருக்கிறது. பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தமிழனின் குரல் அல்ல, தென்னிந்தியாவின் குரல் இல்லாமல் போய்விடுமே, ஜனநாயகவாதிகளின் குரல் இல்லாமல் போனால் இந்த இந்தியாவை காக்க முடியாமல் போய்விடுமே என்பதை, இந்தியாவை காப்பதற்காக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்துதானே தலைவர்கள் ஓடோடி வருகிறார்கள். எத்தனை கட்சி தலைவர்கள் என்னிடம் பேசினார்கள் தெரியுமா?
நான் இங்கே வருவதற்கு முன்னால் தெலுங்கானாவில் இருந்து ஒரு கட்சி தலைவர், பானர்ஜி என்று வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஒரு தலைவர், அதை தாண்டி பஞ்சாபில் இருந்து ஒரு தலைவர். எங்கள் கட்சிக்கு அழைப்பு இல்லை, உங்கள் தலைவர் கொடுத்த அழைப்பு எங்களுக்கு இல்லை, நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அமைப்பு செயலாளரை சந்தியுங்கள் அல்லது அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்படியானால் இந்த மக்களினுடைய உணர்வு நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், வந்திருக்கிற கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு கட்சி தலைவனுக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்திருக்கிற முன்முயற்சி தேவையானது என்று உணர்கிறார்கள். எனவே அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதை இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிற பணி இருக்கிறதே, காலையில் இந்த மக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்க்கிறோமே, உண்மையாக சொல்லுகிறேன், இதுதான் இந்தியாவினுடைய இந்த மதவாதிகளிடம் இருந்து விடுதலைக்கான குரலை சன் டிவி எழுப்பி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். திரு ஆலி செந்தில்நாதன், பொதுவாக வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தேசிய பிரச்சனைகள், நாடு தழுவிய அளவில் வரக்கூடிய சிக்கல்கள் வருது, தேசிய அளவிலான நெருக்கடிகள் வருது. நாம் பார்த்து வளர்ந்த காலத்திலேயே இதெல்லாம் எதிர்கொண்ட பெருந்தலைவர்கள் இன்று இல்லை. இப்போ விபி சிங் போன்ற தலைவர்கள், ஹர்கிஷன் சிங், சுர்ஜித், ஜோதி பாசு, கலைஞர், இப்படியான ஒரு பல மூத்த தலைவர்கள் ஒரு தேச நலன், ஒரு பரந்து விரிந்த பார்வை கொண்டு எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு ஸ்டேச்சர் இருந்த லீடர்ஸ் இன்னைக்கு இல்லை. ஆனால் அந்த கிரைசிஸ் இருக்குது. டெல்லியில் பிஜேபி கடந்த காலத்தை கூட வலிவாக இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கிறதும், இதுக்கு இந்தியா முழுக்க ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதும், இன்னமும் இதனுடைய ஒரு தீவிரத்தன்மை பலரால் உணரப்பட்டதா அப்படின்னு தெரியல. ஆனாலும் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த கிரைசிஸை அடுத்து மக்கள் இயக்கமாகவோ அல்லது இது வந்து ஒரு தொடக்கம் அப்படின்னு பேராசிரியர் அருணன் சொல்றார். இல்லை, நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவுக்கான தொடக்கம் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்தியாவில் வந்து ஃபெடரலிசம், மாநில சுயாட்சி, மொழி உரிமை இந்த களத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் ரொம்ப நல்லாவே தெரியுது. இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர், நீங்கள் சொன்னீங்கல்ல, பெரிய தலைவர்கள் இருந்த ஒரு சூழல் இன்றைக்கி இல்லை, அந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி இல்லைன்னு. ஆனால் அந்த மரபு நமக்கு இருக்குது. இப்போ வந்து பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சுகளில் தொடங்கி 70களில் வந்து கலைஞர் வந்து மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிய அந்த காலகட்டம், எமர்ஜென்சியை வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசு எதிர்த்து நின்ற அந்த காலகட்டத்திலேயே ஒரு அனைத்து இந்திய அளவில் நாம் இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜ் பற்றி கூட நம்ம நண்பர்கள்லாம் பேசினாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். அதாவது தேசிய முன்னணி அரசு, ஐக்கிய முன்னணி அரசு, இந்த 2 அரசுகளை உருவாக்குனதில் தமிழ்நாட்டுக்கு பெரிய பங்கு இருக்குது. 40 எம்பி புதுவையோடு சேர்த்து சொல்கிறேன். அந்த 40 எம்பிங்கிற எண்ணிக்கை வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு வகிச்சிருக்கு. ஆந்திராவோடு சேர்ந்து அன்றைக்கி இருந்த சூழலில் தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகள், கர்நாடகத்தில் ஜனதாதளத்தை சேர்ந்தவங்க, இவங்களெல்லாம் சேர்ந்து இன்ற காலகட்டங்களில் இந்திய அரசியலில் வந்து தென்னிந்தியாவின் முகம், தமிழ்நாட்டினுடைய ஒரு இடம், நான் வந்து யாருடைய இடத்தையும் படித்து கொள்ளாத நமக்கே உரிய இடம், அதையெல்லாம் உறுதிப்படுத்தினார் கலைஞர். அதனால தான் வந்து யூஎஃப் கவர்மெண்ட்டு, என்எஃப் கவர்மெண்ட் நடக்கும்போது சமூக நீதி சார்ந்து, மாநிலங்கள் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஏன் வாஜ்பாய் அரசே என்டிஏ கவர்மெண்ட் அன்றைக்கி வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டாகவே இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவான காலகட்டங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி முழுக்க முழுக்க அரசியல் சந்தர்ப்பத்தால் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் வந்து அன்றைக்கி ஒரு ஃபெடரல் முகமாக இருந்த ஒரு சூழலும் உண்டு. இப்போ இருக்கிறவங்களே வந்து இல்லை, சந்திரபாபு நாயுடு போன்றவர்களே இல்லாத நேரத்தில் இன்றைக்கி இந்தியாவில் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்திருக்கிறான்னு தான் பார்க்குறேன். ஆக நான் சொன்ன ஒரு 50 வருஷமாக ஒரு கண்டினியூட்டி இருக்குது. அது சமூக நீதி பிரச்சனை, மண்டல கமிஷனாக தேவையும் தலைவர்களை உருவாக்குதுன்றீங்க. ஆமாம், உருவாக்குது. இப்போ இன்றைக்கி இவர் எடுத்திருக்கிற விஷயம் வந்து ஒரு விதத்தில் புதுசு கிடையாது. ஏன்னா 50 வருஷமாக முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அந்த ஐடியாலஜி, அந்த மந்திரங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அது நடக்குது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லணும். இந்த வாதத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து தொகுதி மறுவரையறைன்னு சொல்லிட்டு நாமே அதை வரையறுத்து விட வேண்டாம். அதில் வந்து பின்னாடி வந்து பிஜேபியினுடைய பல்வேறு திட்டங்கள், எண்ணங்கள் அல்லது வியூகங்கள் வந்து காத்துட்ருக்கு. முதல்ல அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை முழுமையாக மறுதளிக்கக்கூடியவர்கள், பாராளுமன்ற ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த 2026 போது அவங்க ஏதோ தொகுதிகளை மறுவரையறை செய்யறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்கன்னு மட்டும் நினைக்க வேணாம். அவங்க என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக உடனடியாக கான்ஸ்டியூஷனை தூக்கி எறிய முடியாது. அப்போ என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா, மாநிலங்கள் என்கிற அமைப்பு முறையே மாற்றணும் அவங்க நினைக்கிறாங்க. மொழிவாரி மாநிலங்கள் என்பதிலே அவங்க உடன்பாடு கிடையாது.
அதாவது ஸ்டேட் அப்படிங்கிற முறையை மாற்றி வெறும் யூனியன் கவர்மெண்ட்டுகளாக எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்கக்கிட்ட இருக்குது. எப்படி காஷ்மீருங்கிற மாநிலத்தை உடைச்சி 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றினாங்களோ அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து ஒரு 100-150 யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றி நேரடியாக கவர்னர்களை கொண்டு ஆள வேண்டும். முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து வரவங்கெல்லாம் நகராட்சி தலைவர்கள் அளவுக்கு, பஞ்சாயத்து பிரசிடென்ட் அளவுக்கு தான் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பாங்கன்ற நிலைக்கு கொண்டு போகணுங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள், முன்மொழியக்கூடியவர்கள் RSS பிஜேபி. அவங்களுடைய எண்ணம் வந்து இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் ஒழிக்கணும், அதுக்குள்ள மாநிலங்கள் அப்படிங்கிற இப்போ இருக்கக்கூடிய ஏற்கனவே இது ஒரு குவாசி ஃபெடரல் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கூடுதல் அதிகாரமும் மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாத சூழல். மாநிலங்களின் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவத்திலிருந்து நீங்க பார்க்கறீங்க. இல்ல இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று பிரிஞ்சது இல்லைன்னு சொல்ல வரேன். 3 விஷயங்கள் சேர்ந்திருக்கு, அந்த 3த்தையும் சொல்றேன். முதல்ல வந்து இது வந்து இந்தி பெல்ட்டுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கும். அவர் அருணன் சொல்வதை போலவே 2/3 மெஜாரிட்டி இந்தி பெல்ட்டிலேருந்தே வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை இது மாற்றும். ஏற்கனவே வந்து இந்து முஸ்லீம்னு இந்த நாட்டை பிரித்தவங்க இப்போ இந்தி அல்லாத மக்கள் அப்படின்னு பிரிக்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க. ஆக இந்தி பெல்ட்டுக்கான நிரந்தர அதிகாரத்தையும் நிரந்தர பெரும்பான்மையும் இது கொடுக்கும். அதன் பிறகு வந்து நீங்கள் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதே வந்து உத்தரப்பிரதேஷ் பீகார் பாலிட்டிக்ஸாக தான் இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது, மாநிலங்கள்ங்கிற முறையையே ஒழிப்பதற்கு இதை அவர்கள் பயன்படுத்த போகிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற ஜனநாயகம் என்பதே அதன் மூலமாக ஒழிச்சிட முடியும். இது வந்து ரொம்ப சுலபமாக நாளைக்கு வந்து ஒரு ஒற்றை மத ஆட்சி, ஒரு இராணுவ ஆட்சி அல்லது ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி போகிறதுக்கும் இதை பயன்படுத்துவார்கள். ஆக 2026ங்கிறது ஏதோ 543 சீட்டுங்கிறது 800 மாறதா இல்லையா என்பதை பற்றியது மட்டுமல்ல. இது இந்தியாவில் ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம், ஒன்றிய மாநில அரசுன்னு இப்போ இருக்கக்கூடிய, அதாவது 1000 குறைகள் இருந்தாலும் இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள், யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னு, அந்த சிஸ்டத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய ஒரு அறிகுறி தான் இந்த டீலிமிட்டேஷனுங்கிற எக்ஸசைஸ். இது வந்து இந்த அபாயத்தை தமிழ்நாடு இன்று உணர்ந்திருக்கிறது என்கிறது தான் என்னுடைய கருத்து. முதல்வர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசின பேச்சுகளில் கூட இதை சொல்லி காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டையே உடைக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்கன்னு அவர் எல்லாமே பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இந்த குரல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலுடைய திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திமுகவினுடைய நீண்ட நெடிய தன்னாட்சி கூட்டாட்சிக்கான குரலோடு தொடர்புடையது தான், தனியே கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது. இப்படி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன். அடிப்படையில் வந்து ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்குடைய பர்சன்டேஜ் இப்போ வெயிட்டேஜ் வந்து 42%லேருந்து 48% மாறுது. கிட்டத்தட்ட 50% இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் தான். இதில் வந்து மேற்கு வங்கம்லாம் சேர்த்தாம நான் சொல்லக்கூடிய இடங்கள். இது அடிப்படையில் இது எந்த இடத்தோட பொருத்தி பார்க்கணும், இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெரி மேண்டரிங்னு பேர். ஜெரி மேண்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு கட்சிக்கு சாதகமான வகையில் தொகுதிகளை வரையறை செய்து கொள்வது. ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தனது கட்சிக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த தொகுதியை 2ஆக உடைக்கிறது அல்லது மறுவரை செய்கிறது. தனக்கு சாதகமாக பெரும்பான்மையாக இருக்கிறதோடு இதை சேர்த்து கொண்டு மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது. இது 1812 இது மாதிரி அமெரிக்காவில் நடந்தது. அதனால் இதுக்கு பேரே ஜெர்ரி மேண்டரிங் பேர். இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாதகமாக தொகுதியை வரையறை செய்வது. ஒரு குறிப்பிட்ட கட்சி திரு ஜவாஹர்லா போன்ற தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கோவையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியை ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருந்தால் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் எம்பி வருவார், எம்எல்ஏ வந்துடுவாங்க அப்படின்றதற்காக அதை கிணத்துக்கடவு கொஞ்சம், கோவை தெற்கில் கொஞ்சம், இந்த பக்கம் எஸ்பி வேலுமணியினுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே 3 தொகுதிக்கு பிரித்து விட்டாங்க. அது ஒரு தீர்மானகர சக்தியாக ஒரு பகுதியில் இருந்து விடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இதை செய்தாங்கன்ற புகார் கூட சில காலத்துக்கு முன்பு பேசப்பட்டுச்சு. அது வந்து ஜெர்ரி மேண்டரிங் பேர், திட்டமிட்டு உருவாக்கப்படுறது. இப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் தான் இதை உருவாக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னிச்சையான ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றதுங்கிறது டீலிமிட்டேஷன் பேனல் ஒன்று போட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, டீலிமிட்டேஷன் இருக்க போறது இல்லைங்க. அது எல்லாமே கண் துடைப்புன்றீங்க. இல்ல அது வந்து அவங்க பேரளவில் எல்லாத்தையும் டெமோக்ரஸிங்கிற பேர்ல வச்சுக்கிறாங்களே ஒழிய அது அந்த கட்சி அந்த இடத்துல வர்ற நீங்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற புதிய கல்விக் கொள்கையை வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் நம்ம தலையில் திணிக்கக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க. அதனால் இவங்க அந்த முறைகளெல்லாம் கொண்டு வருவாங்க நம்ம அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஜெரிமாண்டரிங் சிஸ்டத்தின் அடிப்படையில் இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் தான் இந்த டீலிமிட்டேஷன்ஸ் அல்லது தொகுதி வரையறை செய்யப்படுது. இது செஞ்சிட்டாங்கன்னா
உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த கோரிக்கை நிறைவேறாதுங்கிறது ஒரு கவலை. இன்னொரு பகுதியில் தமிழ்நாடு என்ன செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு இது காஷ்மீருக்கு இருப்பதை போல சட்டமன்றமே இல்லாமல், நம்மளுக்குன்னு ஒரு மாநில ஆட்சியே இல்லாமல் அனைத்தையும் கவர்னர் ஆட்சியில் கொண்டு வரலான்னு சொல்லி இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துட்டா நம்மளால் கேட்கவே முடியாது. தமிழ்நாட்டை 2ஆக உடைக்கிறேன் 3ஆக உடைக்கிறேங்கிறதுலேருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் மறுத்துவிட முடியும். ஸோ இது வந்து வெறும் வந்து 39 MP இருக்கிறாங்க, அது வந்து 1-2 கூட போதா 4-5 குறைய போதான்ற விஷயம் இல்லைன்றீங்க. பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டுங்கிற உரிமைக்காக தமிழ்நாடே வந்து இறங்கி போராட வேண்டியதுக்கான காரணம் நம்மளுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்லை. பாராளுமன்றத்தில் நமக்கு இப்போ நம்மளுடைய உரிமைகளை பற்றி பேசக்கூடிய பெரும்பான்மையான இடம் இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிற தமிழ்நாட்டுக்குரிய ஒன்று தான். பிற மாநிலங்கள் சேர்ந்து அதை முடிவு பண்ணக்கூடிய இடத்த தானே பார்த்தோம். ஜல்லிக்கட்டு என்னன்னே தெரியாத மாநிலங்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு கொண்டாடலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுத்துச்சு. நாளைக்கு பிற இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து ராமர் கோவில் தான் வச்சுக்கணும், மற்ற கோயிலெல்லாம் மூடிருன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ராமர் மட்டும் தான் தமிழ்நாட்டுடைய மொத்த இந்தியாவுடைய கடவுள்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? இந்திய கூட்டாட்சியில் அதனுடைய அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 50 ஆண்டு கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஆண்டு அடுத்த ஆண்டு இருக்கும். இந்த நிச்சயமாக இது வந்து ஒரு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் இடத்துக்குள்ள போயிடும். அதாவது ஒற்றைத்தன்மையில் இலங்கையில் இருக்கிற மாதிரி வெறும் சிங்கள மக்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணலாங்கிற இடம் இலங்கையினுடைய அடிப்படை பிரச்சனை. இந்தியாவில் இருக்க மாதிரியான கட்டமைப்பா இல்லை. இது காசி ஃபெடரல்னு சொன்னா கூட ஒரு கூட்டாட்சி மாதிரியான ஒன்றுன்னு சொன்னாலும் கூட இந்த கூட்டாட்சிங்கிறது இல்லாமல் ஒழிப்பது தான் இந்த முறை. இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பேசுறதில்ல, தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காகவாது இதை நிறுத்தி ஆக வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன வேணா அவங்க மாற்ற முடியும், தமிழ்நாட்டை என்ன வேணா அவங்க செய்ய முடியும். இந்த ரீக்ரூப்பிங், இந்த பல்வேறு கட்சிகள் பல்வேறு சிந்தனை போக்குகளை சேர்ந்தவங்க, இப்போ தேசிய கட்சிகளும் இதில் வர்றாங்க. சிபிஎம் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கு, ஆம் ஆத்மி இருக்கு, மாநில அளவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் போன்ற கட்சிகள், பிஜு ஜனதாதளம் போன்ற கட்சிகள் வர்றாங்க. இந்த தொடக்கம், இந்த ரீக்ரூப்பிங், ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி கூட்டு நடவடிக்கை குழு அதனுடைய கூட்டம் அப்படின்னு தொடங்குறது வந்து முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்போசிஷன் இவங்களுடைய ஒட்டுமொத்த குரல் அப்படின்றது ஒரு மாநிலம் ஒரு கட்சி தனியாக பேசுறதுக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை கவனப்படுத்துறதுக்கும் அரசியலில் முக்கியத்துவம் இருக்கு. அதை யூனியன் கவர்மெண்ட் எப்படி என்கேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இதே மாதிரி முன்னாடி இந்த நிதிக்குழுவில் அதை வரையறையை மாற்றி தென்னிந்திய மாநிலங்களுக்கான நிதியை குறைச்ச பிரச்சனை வந்த பொழுது கூட தென்னிந்திய மாநிலங்களுடைய நிதியமைச்சர்களுடைய கூட்டம் நடந்தது. ஆனால் இந்திய அரசு அதை பற்றி, மோடி அரசு அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இது அடிப்படையில் இந்த கட்சிகள் இது குறித்தான ஒரு கொள்கை முடிவை எடுத்து இதற்காக ஒரு மக்களை திரட்டி ஒரு பெரும் போராட்டம் நடந்தால் மட்டும், ஏன்னா அது மக்கள் பிரச்சனை அடிப்படையில். இது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை நம்ம பார்க்க முடியாது. இது வந்து வேற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இது என்னன்னா, மக்கள் தனக்கான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது என்பதை காட்டிலும் அரசியல் கட்சிகள் வந்து தங்களுக்கான வாக்காளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். நம்ம தான் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம தான் அவங்களுக்கான கான்ஸ்டிட்யூன்சி அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ மோடி வந்து தனக்கான தொகுதி தேர்ந்தெடுத்திருக்கிறார், தனக்கான ஒரு வசதியான கட்டமைப்பை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம மோடியை தேர்ந்தெடுக்கிறோமா, மோடி வேணுமா வேண்டாமாங்கிற முடிவல்ல, மோடி முடிவு செய்கிறார் எது தனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு. இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் தான். இது முழுக்க முழுக்க ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுத்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முனைப்பான ஒரு முதல் முயற்சி அப்படின்ற அளவில் இதை நிரந்தரமாக அவர் அதிகாரத்தில் இருப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு தான். திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தமிழ்நாட்டோட முயற்சிக்கு பல மாநிலங்களிலிருந்து ஒரு ஆதரவுன்றது உடனடியாக கிடைத்திருக்கிறது. இது நாடாளுமன்றத்திலும் இந்த கருத்தும் இந்த சிந்தனையும் வெளிப்படணும். இது தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்குமான மோதலாக சித்தரித்து குளிர்காயறதுக்கு கூட சில முயற்சிகள் நடக்கலாம். ஏன்னா பிஜேபி தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, இது எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடாதுன்னு உத்தரப்பிரதேசத்தில் சொல்லுவாங்களா காங்கிரஸ், மத்திய பிரதேசத்தில் சொல்வார்களா என்றும் கேட்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது ஃபேர் டீலிமிட்டேஷன், எந்த மாநிலமும் பாதிக்கப்படாத வகையில் நியாயமான ஒரு மறுவரையறை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு பொதுவான முழக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றாக இன்று முன்வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கோணம்? அதாவது இங்கேதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த குட்டு வெளிப்படுகிறது. அதாவது ஒரு வாதம், ஒரு விவாதத்தை நாம் நடத்துகிறோம், அதிலே இந்தியாவிற்கான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை குறித்த விவாதம். இதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது, அதை எதிர்த்து இந்தியா முழுக்க, அதைத்தான் நான் முதலிலே சொன்னேன், பாசிசவாதிகள் ஒரு பக்கம், ஜனநாயகவாதிகள் ஒரு பக்கம் என்றுதான் இதை பார்க்க வேண்டுமே தவிர வடக்கு தெற்கு என்று பார்ப்பது என்பது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இங்கு வடக்கும் சங்கமித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தம்.
இன்னொன்று குணா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் முதல் வார்த்தையே யூனியன் ஆஃப் இந்தியா. அதுதான் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதை நிலைநிறுத்துறது ஃபெடரலிட்டி, கூட்டாட்சி. அந்த ஃபெடரலிட்டி வந்து ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரொக்ரெசிவ் ஃபெடரலிசம், இன்னொன்று ரெக்ரெசிவ் ஃபெடரலிசம். இந்த ஃபெடரலிசம், அந்த கூட்டாட்சி என்பது கூட இருக்கிறவங்களையும் வாழ வைத்து தானும் வாழுவது தான் கூட்டாட்சி. அது ப்ரொக்ரெசிவ் ஃபெடரலிசம். இன்னொரு பக்கம் கூட இருக்கிறவனை அழிப்பதும் தான் வாழ்வதும் ஒரு ஃபெடரலிசம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெக்ரெசிவ் ஃபெடரலிசத்தை பேசுகிறது. அதாவது தென் மாநிலங்களை ஒழித்து கட்டுவது, அல்லது மக்கள் தொகையில் குறைந்திருப்பவர்களுக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பிரதிநிதித்துவத்தை ஒழித்து கட்டிவிட்டு தாங்கள் மட்டும் வாழுகிற, நான் சொல்லுகிற ரெக்ரெசிவ் ஃபெடரலிசம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் குரல் கொடுப்பது எது என்று சொன்னால், கூட இருக்கிறவர்களையும் வாழ வைத்து தானும் வாழுகிற ப்ரொக்ரெசிவ் ஃபெடரலிசம், அதாவது நேர்மறை கூட்டாட்சி தத்துவம். அப்போ நேர்மறை கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிர்மறை கூட்டாட்சி தத்துவத்திற்கும் நடக்கிற ஒரு யுத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்மறைக்கு தலைமை தாங்குகிறது, நேர்மறைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்கிறார். எப்பொழுதும் ஒருவேளை பின்தங்கினாலும் என்றைக்கும் சத்தியம் வெல்லும், நேர்மை வெல்லும். எனவே நாம் இன்றைக்கு கூடியிருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் மக்களோடு பேசுகிற போது ஒட்டுமொத்த இந்தியாவும் பாசிசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும். நாம் நினைப்பதை போல் இன்றைக்கு 543 எந்த விகிதாச்சாரத்தில் பிரித்தளிக்கப்பட்டிருக்கிறதோ அதே விகிதாச்சாரத்தில் தான் எதிர்காலத்தில் நமது எம்பிக்கள் இருக்க முடியும் என்கிற நிலைமை மிக விரைவில் உருவாகும். அதை நோக்கித்தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் நடக்கிறது. அதில் இந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும், கலந்து கொண்ட அத்தனை கட்சி தலைவர்களுக்கும், அத்தனை மாநில மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டம் தொடங்கி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு மாநில முதலமைச்சராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கேரள முதலமைச்சரோடு அவர் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நேரலையாக நாம் பார்க்கிறோம். பினராயி விஜயன் அவர்களோடு கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்களை சற்று முன் அவர் வரவேற்ற தருணத்தையும் பார்த்தோம். ஒரு தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 முக்கியமான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. 30 ஆண்டுகளுக்கு இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்பது அதனுடைய ஒரு பொருள். இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரம், பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் என்பது, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் என்பது எந்த சூழ்நிலையிலும் மாறுதலுக்கு ஆளாகக்கூடாது, மக்கள் தொகை என்பதை கணக்காக வைத்து அதை மாற்றிவிடக்கூடாது என்பது அவருடைய கருத்து. தொடர்ந்து இப்போ தெலுங்கானா முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்ட அரங்கில் ஐடிசி கிராண்ட் ஷாலால் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 34 தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. திரு அருணன், இது ஒரு வருமுன் எச்சரிக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக ஒரு தேசிய கட்சிகள் இதை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி பார்க்காம பாதிக்கப்படும் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க? இந்த முன்னெடுப்பு எங்கேனும் ஒரு இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இந்த தொடக்கம் அப்படின்ற ஒன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாடாளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அரசு ஒரு ப்ரப்போசலை வச்சு அவங்க அதன் மீது விவாதித்திருக்க வேண்டும். மாறாக அவங்க எதையும் வெளிப்படையாக சொல்லாத நேரத்தில் தென்னிந்தியாவிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த முயற்சியை பிஜேபி எப்படி வியூ பண்ணோம்? இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி நகரும்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு இது ஒரு பெருமை. ஐயா, நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதற்கான முன்கை எடுத்திருக்காரு. பாருங்கள், இதில் தமிழ்நாடு முன்கை எடுக்கும்போது நாமெல்லாம் போகணுமா அப்படிங்கிற எண்ணம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அந்த 34 தலைவர்களுக்கு இல்லை. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ போன்ற அகில இந்திய கட்சிகள் எல்லாம் பங்கு கொள்ளுது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தமிழ்நாடு கட்சி, அந்த கட்சி அழைக்கிற கூட்டத்துக்கு நம்ம அகில இந்திய கட்சிகள் போகணுமா அப்படின்லாம் பார்க்கல. அப்போ இதுவே மிக முக்கியமான ஒரு நல்ல தன்மை என்பது இந்த இந்திய திருநாட்டில் இருக்குது என்பதை நாம் அங்கீகரிக்கணும். ஆனால் இந்த பார்வை இன்னொரு அகில இந்திய கட்சி, ஆளும் அகில இந்திய கட்சிக்கான கட்சியாகிய பாஜகவிடம் இல்லை. உடனே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்புனீங்க. பாஜக தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி மறுசீரமைப்பு
மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது என்று அகில இந்திய தலைவர்கள் அல்லது அகில இந்திய கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் பேசுமா, மத்திய பிரதேசத்தில் பேசுமா அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்டைன் கரெக்டாக சொன்னது போல், அப்படி என்றால் இவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் உயர்த்த போகிறார்கள் அந்த 848 இடங்களை என்று ஒரு கூட்டு வெளிப்படுது. ஒன்று. ரெண்டாவது அம்சம், நாம் அந்த மக்களுக்கு நியாயம் வழங்கணும்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு 7.18% இருக்குது, அது அப்படியே இருக்கணுமையா கூட்டுனாலும் 848 ஆனாலும். அதே போல் உத்தரப்பிரதேசத்துக்கு 14 சொச்சம் இருக்குது, அந்த 14% அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தரணும்னு சொல்கிறோம். அப்படி தான் எங்கள் கட்சியுடைய பத்திரிகை எழுதியிருக்குங்கிறத நான் சுட்டி காண்பித்தேன். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விகிதாச்சாரம் அது மாறக்கூடாது. எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை இன்றைக்கி 543 848 உயர்ந்தாலும் இதைத்தானே எல்லா கட்சியும் சொல்கிறோம். திமுகவும் அதுதான் சொல்லுது, நம்ம தமிழ்நாட்டில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டமும் அதுதான் சொல்லுது, எங்களை போன்ற அகில இந்திய கட்சியும் அதுதான் சொல்லுது. இதுக்குள்ளே புகுந்து ஒரு பிரிவினை வேலை செய்ய முடியுமா என்று பிரிவினை வேஷம், பிரிவினைவாதம் செய்வது என்பது பாஜக தான். நான் இன்னொன்றையும் சொல்லுவேன், தயவுசெய்து இன்றைக்கி அகில இந்திய மக்களே இதை உணர்வாங்க, இது எவ்வளோ ஆபத்துன்னு. இப்போ 848 ஆக்கி அதில் தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் அதிக இடங்கள் கொடுத்து அந்த இடங்களிலிருந்து ஒரு வேலை பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா 3/2 பெரும்பான்மை இடத்தை பெற்றுவிட்டால் நான் கேட்பேன், அகில இந்தியாவும் கவலைப்படணும். காரணம், அவங்க அரசியல் சாசனத்தை சின்ன பின்னமாக்கிடுவாங்க. இப்போ இதை எனக்கு முன்பு பேசிய 2 நண்பர்கள் மாநில உரிமைகளை பற்றியெல்லாம் பேசிட்டாங்க. அது ஆகும். அடிப்படையிலேயே இது ஒரு மதச்சார்பற்ற குடியரசுன்னு இருக்குல்லங்கய்யா, அதையே மாற்றி இந்து ராஷ்டிரம்னு ஆக்கிடுவாங்க. குடியரசுங்கிற வார்த்தை கூட இருக்காது. ஹிந்து ராஷ்டிரம் என்றால் அது மனு ராஷ்டிரமாக இருக்கும். அந்த மனு ராஷ்டிரத்தில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் போன்ற சிறுபான்மையோர் இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, இந்துக்கள் எனப்படுவதிலே இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்களும் கிட்டத்தட்ட இரண்டாந்தர குடிமக்களாக்கப்படுவாங்க. இடஒதுக்கீடுலாம் காலி பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு வகையில். கேட்டால் இது இந்து ராஷ்டிரம்பாங்க. ஆக நம்முடைய அடிப்படையவே தகர்க்க போகிறாங்க என்றால் நான் சொல்லுவேன், ஒட்டுமொத்த இந்தியாவும் இது பற்றி கவலைப்படும். இந்தி பேசுகிற மாநிலங்களில் உள்ள ஜனநாயக சக்திகள் கவலைப்படுவார்கள், மதச்சார்பற்ற கட்சிகள் கவலைப்படுவார்கள். ஆகவே தான் நாம் சொல்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இட அடிப்படையிலான சதவீதம், வெயிட்டேஜ்னு சொல்கிறீங்களே, அந்த நிலை இருக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இட அடிப்படையிலான அந்த அளவீடு 848 ஆனாலும் மாறக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல, உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும். ஆகவே இந்த விஷயத்தை நாம் மிக விரிவாக எடுத்து சொல்லணும். அதனால தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடந்த பொழுது எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் தோழர் சண்முகம் அதான் குறிப்பிட்டார், இது தென் மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்படுது என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பாதிக்கப்படும் பொழுது இது ஒட்டுமொத்த இந்திய பிரச்சனை. ஆகவே இந்திய பிரச்சனையாக பாருங்கள். இப்போ கூட எங்கள் தோழர் சொன்னார்ல, மேற்கு வங்கத்திலிருந்து எங்கள் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வர்றாரியா. ஆக இது ஒரு ஒட்டுமொத்த இந்திய பிரச்சனை. ஒன்று, இந்த சதவீதம் மாறப்போகுது, இது நல்லதல்ல இந்திய ஒற்றுமைக்கு, இந்திய குடியரசுக்கு. இதை இந்தி பேசுகிற மாநிலங்களிலும் நாம் பரப்புரையாக கொண்டு போகணும். அதற்கான முன்னெடுப்பை இந்த கூட்டம், இங்கே உருவாக்கப்படவிருக்கக்கூடிய அந்த கூட்டு நடவடிக்கை குழு அந்த முன்னெடுப்பை செய்யுமையானால் உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு பெரிய விடிவு காலமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து பாஜகவால் வரப்போகுது. அவங்க கையில் இந்த பார்லிமெண்ட், இந்த நாடாளுமன்ற மக்களவை சிக்குனா அதில் அந்த 3/2 என்பது அவங்களுக்கு மட்டும் கிடைச்சா இந்த நாடு என்ன கதிக்கு ஆளாகும், எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நாம் இதை கொண்டு போகணும். அந்த வகையில் தான் எனக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆஹா, தமிழ்நாட்டிலிருந்து துவக்கமியா, அருமையான ஆரம்பம் இன்றைக்கு இங்கே சென்னையிலே நடக்கிறது என்பதில் என்னை போன்றவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தொடக்கம், போராடுறதுல மகிழ்ச்சி அடைகிறது நீங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நெருக்கடி வருது, அதற்கான ஆபத்தை புரிந்து கொண்டு அதற்கு எதிர்வினை ஆற்ற முயற்சி, இது கொண்டாட்டம் இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு நகர்வு அப்படின்ற கோணத்தில் பார்த்து திரு ஆளி, நமக்கு வரலாறு ரீதியாக
தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்றது இயற்கை. பஞ்சாப்ல இருந்து சிரோமணி அகாலிதளமும் அங்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆம் ஆத்மியும் அதனுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மானும் வர்றாங்க. ஒடிசால இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பக்த சரண் தாஸும் வர்றார், பிஜு ஜனதா தள தலைவர்களும் வர்றாங்க. ஒடிசா பஞ்சாப் அவங்க தமிழ்நாடோடு சேருவது அப்படின்றத அல்லது இந்த தென்னிந்திய கூட்டமைப்போட வருவதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பெரிய மாற்றம். நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டமைப்பு ரொம்ப நாளாக, அரசியல் கூட்டமைப்பு ரொம்ப நாளாக உருவாகாமே இருந்தது. அது ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு தேவை. அது என்எஃப் கவர்மெண்ட்லேயும் நடக்கலை, யூஎஃப் கவர்மெண்ட் போதும் நடக்கலை. ஒரு கூட்டாட்சி முன்னணி அதை உருவாக்குவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார். மற்ற முன்னணிகள்லாம் வேணான்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், நீங்கள் சொன்ன பஞ்சாபாக இருக்கட்டும், ஒரிசாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், வடகிழக்கு மாநிலங்கள், அதன் பிறகு சவுத்தில் இருக்கிற 5 ஸ்டேட்டு, அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் மகாராஷ்டிரா, குஜராத் உட்பட இந்த மாநிலங்களை சேர்ந்த மாநில கட்சிகளுடைய ஒரு ஒருமித்த கூட்டமைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு அற்புதமான தொடக்கம் இன்று நடந்து கொண்டிருப்பதாகவே என்னுடைய உள்மனசு சொல்லுது. நான் அதை கூர்ந்து கவனிக்கிறேன். அதில் சில கட்சிகள் வரலாம், வராமல் போயிருக்கலாம், அது வேறு விஷயம். தெலுங்கு தேசம் கட்சி இன்றைக்கி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இந்தியாவை ஒரு ஃபெடரல் யூனியனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உடையவர்களுக்கான ஒரு இடத்தை, ஒரு சூழலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார். இது டீலிமிட்டேஷன் தொடர்பான விஷயம் மட்டும் கிடையாதுன்னு அதை தான் மீண்டும் சொல்கிறேன். இது ஒட்டுமொத்தமாகவே இந்தியன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் ரிப்பப்ளிக்காக மாறணுமா அல்லது யூனிட்டரி சர்வாதிகாரமாக மாறணுமாங்கிற கேள்விக்கான பதில் அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் இதுக்கு முன்னாடி நடந்த இதை போன்ற கூட்டங்களை விட, எம்ஜிஆர் காலத்தில் கூட தென் மாநில முதலமைச்சர் கூட்டம் ஒன்று கூட்ட முயற்சி பண்ணி அது கடுமையான எதிர்ப்பில் கைவிட்டாங்க. பல சமயங்களில் சிலது நடந்திருக்குது, சிலது நடக்காமல் போயிருக்கு. ஆனால் இது ஒரு ஃபெடரல் மூமெண்ட்டுக்கான ஒரு அற்புதமான தொடக்கமாக இருக்க முடியும். தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட எங்களை போன்ற ஃபெடரலிஸ்ட்டுகள் கேட்குற அல்லது மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடியவர்களுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, இந்த கூட்டத்தை அப்படியே ஒரு கூட்டாட்சி முன்னணிக்கான ஒரு முன்வைப்பாக அல்லது ஒரு அடித்தளமாக மாற்றுங்கள் முதல்வரே என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இது உறுதியாக நடக்கும். காரணம் இங்கே பொலிட்டிக்கலாகவும் இருக்குது. அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்தியா என்கிற இந்த கூட்டணி இருக்குது பாருங்கள், பொலிட்டிக்கல் கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா பிளாக், இதை அழிப்பதற்கும் பாஜக இதை பயன்படுத்த போகிறது. ஏற்கனவே அந்த கேள்வி கேட்ட காங்கிரஸ், பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்துலையோ பீகார்லேயோ மத்திய பிரதேசலையோ போயிட்டு டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியும் அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறாங்க. காங்கிரஸால் மட்டும் அங்கே பேச முடியாது, அகிலேஷ் யாதவால் பேச முடியாது, தேஜஸ்வி யாதவால் பேச முடியாது, இந்தி மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சிகளையுமே தங்களுக்கு தாங்களே பேசிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, இந்தியா கூட்டணியில் இப்போ யார் இருக்கிறாங்க? ஒரு பக்கம் திமுக போன்ற சில கட்சிகள், முலாயம் சிங் கட்சி, அவர் சமாஜ்வாதி கட்சியோ ஆர்ஜேடியோ இதில் பெருசாக வர முடியாது, இல்லை பேச முடியாது. இல்லை இப்போ இந்த டீலிமிட்டேஷனால அவங்களுக்கு ஏற்கனவே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நிறைய பிரதிநிதித்துவம் வேணும்னு பேசக்கூடியவங்க கிட்ட போய் தமிழ்நாட்டுக்காகவோ அல்லது பஞ்சாபுக்காகவோ பரிந்து அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் பேசுவாங்களா? அப்போ அந்த இடத்துல அவர்களை தோற்கடிக்க முடியும். காங்கிரஸை, அகிலேஷ் யாதவை அல்லது தேஜஸ்வியை அவங்க தோற்கடிக்க முடியும். அதனால் இதில் இந்த அபாயம் இருக்கிறதுனால ஃபெடரல் கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது என் கருத்து. ஸோ பீகாருக்கு எதிரான முயற்சி, உத்தரப்பிரதேசத்துக்கு எதிரான அரசியல் முயற்சி, மத்திய பிரதேசத்துக்கு எதிரான அரசியல் முயற்சி அப்படின்னு அங்கே போய் காங்கிரஸ்க்கு எதிராகவோ அங்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எதிராகவோ பிஜேபியால பேச முடியும். பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச முடியும் இல்லை, பேசிட்டு இருக்காங்க. அது இந்தியா கூட்டணியை உடைக்கும். அப்படின்னா என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஒரு ஃபெடரல் இந்தியா கூட்டணி தான் நீங்க உருவாக்கணும். நீங்க இன்னமும் கவனமாக இதை பேசணும். நீங்க அவங்க எண்ணிக்கையை குறைக்கணும்ன்றது நம்ம நோக்கமே கிடையாது. ஆரம்பத்திலே சொன்னேன், விகிதாச்சாரம் தான் பேசணும். விகிதாச்சாரத்தை தான் பேசணும். நாம திரு அவர்கள்ட்ட கேட்கிறது, இதுல ஒரு விஷயம், நம்ம எல்லோரும் மொழி உரிமை சார்ந்து பேசுறோம், கூட்டாட்சி உரிமை பத்தி பேசுறோம், மாநிலங்களுடைய உரிமைன்ற அம்சங்கள்ல பேசுறோம், மாநிலத்தினுடைய குரல், அதனுடைய ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ், டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்றாங்களே, ஒருத்தருடைய வாக்குரிமையை பறிக்கிறது, அது மாதிரி எம்பிக்கள் இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற அச்சங்கள்லாம் பேசுகிறோம். பட் அடிநாதமாக ஒரு விஷயம் பேசப்படாமல் இருக்கிறது, குடும்ப கட்டுப்பாட்டின் வழியாக தென்னிந்தியாவில் பெண்கள் பெற்றக்கூடிய ஒரு பெரும் சுதந்திரம். பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒன்று குழந்தை பேர் குறைந்ததால் அது வெறும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை, பெண்களுடைய ஆரோக்கியம், பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய முன்னேற்றம், அவங்க வேலைக்கு போகிற முயற்சி, இது அத்தனையும் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளாகவே ஆகாமல் ஒரு
வேற விஷயங்கள் மட்டுமே மேலெழுந்த வாரியா அரசியல்ல பேசுற ஒரு போக்கு எப்படி பார்க்கறது? இல்லை, இதில் சோஷியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமாக எதுவும் என்ன பேசுனாங்க? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நம்ம பேசுகிறோம், தொடர்ச்சியாக நம்ம வந்து அதை விவாதமாக இந்திய அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு ஏன் வளர்ச்சி அடைந்தது, இந்த வளர்ச்சி அடைவதற்கான காரணிகளை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கன்ற அடிப்படையில் தான் அதை வந்து பேசுகிறோம். ஆனால் அது வந்து விவாதமாகவே கொண்டு வரப்படலை. பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்திருப்பதற்கான காரணத்தை குறித்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கான காரணமே இங்கே பெண்களுக்கான விடுதலையும் கல்வி குறித்தான நம்மளுக்கான வாய்ப்பும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடும் இதெல்லாம் இருந்தது தான். இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டங்களாக இந்திய அளவில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு நம்ம வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலைசேஷன் பார்த்து பேசணும் அப்படின்னா எந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது அதுக்கு வந்து அதிகமான ரெப்ரசன்டேஷன் தரணும்னு சொன்னால் நம்ம இன்னொன்னே கேட்கலாம், எந்த மாநிலம் அதிகமான வரி கொடுக்குதோ அதுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம்னு சொல்கிறதுல எந்த தப்பு இருந்துற போகுது? நம்ம தான் அதிகமாக கொடுக்குறோம். தமிழ்நாடு வந்து முக்கியமாக இதில் மிகப்பெரிய பங்களிக்குது. அப்போ நிதி பங்களிப்பு பெருமளவு செய்யக்கூடிய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாமல் போயிடுது. இன்னொரு வழியில் எடுத்துட்டோம்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலிருந்து கீழே இறங்குவதற்கான எல்லா வாய்ப்பும் இந்த நடவடிக்கையின் மூலமாக இருக்குது. ஒன்று, நம்ம நிதி ஒதுக்கீடு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இன்னொரு புறத்தில் நமக்கான திட்டங்களை நம்ம கொண்டு வர முடியல. இதில் பாராளுமன்றத்தில் நம்மளுக்கான போதுமான ரெப்ரசன்டேஷன், நம்மளுக்கு போதுமான அளவில் நம்மளுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னால் தென்னிந்தியா அல்லது தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வராமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? தென்னிந்தியாவில் மிகப்பெரிய திட்டங்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அரசு முடக்கி கொண்டே வருது. இதற்கு மேலும் வரக்கூடிய முதலீடுகள் எல்லாமே வந்து வட இந்தியாவை மையமாக கொண்டு அல்லது இந்தி பேசுகின்ற மாநிலங்களை மையமாக கொண்டு மட்டுமே நடக்க ஆரம்பித்ததுனால் தென்னிந்தியா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறைவது மட்டுமல்ல, தமிழ்நாடு வறுமையை நோக்கி தள்ளப்படுகின்ற சூழல் நிறைய நடக்கும். நம்ம எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி இன்றைய நிலையிலிருந்து நம்ம தாழ போகின்றோம், மோசமாக நிலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஃபிஸ்கல், அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய வரியில் நம்மளுக்கான எந்த பதிலும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, நம்மளுக்கான பங்கீடு கிடைக்கிறது இல்லைங்கிற பிரச்சனை இருக்குது. இதனால் நம்மளுடைய திட்டங்கள் குறைஞ்சு கொண்டு நம்மளுக்கு திட்டங்கள் நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறத்தில் பாராளுமன்றத்தில் நம்மளுக்கான பிரதித்துவமே இல்லை அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு நம்மளுடைய, அதாவது இந்தியா என்பது வந்து தந்தை பெரியார் வந்து 1930 ஒரு விஷயம் சொல்கிறார், இதை வந்து ஒரு தேசமாக பார்ப்பது முடியாது, இந்தியா என்பதை பல்வேறு மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத அன்றைக்கு வந்து அவர் குறிப்பிட்டார். பல்வேறு தேசிய இனங்களினுடைய அதுதான் பின்னாடி நம்ம வந்து தேசிய இனங்களினுடைய கூட்டாட்சியாக இருக்குதுன்னு. இப்போ தேசிய இனமாகத்தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கொள்கை வகுக்கக்கூடிய இடமா இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளார வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி உருவாக்கணும்னா எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோன்னா புலி எண்ணிக்கையை விட கொசு எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அதுக்காக கொசுக்களுக்காக பிரதிநிதித்துவம் தர முடியும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம தர முடியாது. இவர்களுடைய தேவை என்ன, இன்னொரு மக்களுடைய தேவை என்ன, உத்தரப்பிரதேச மக்களுடைய தேவையை குறித்து பேசுவதற்கான பிரதிநிதிகள் அங்கே இருக்கலாம். ஓகே, ஆனால் தென்னிந்தியாவுடைய பிரதிநிதிகள் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் முடிவு செய்யக்கூடாதுன்றதுக்கான வாதங்களை சொல்றீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த கூட்டம் தொடங்குது. ஒவ்வொரு முதலமைச்சரையும் ஏற்கனவே சந்தித்து விட்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்களோடு அந்த கூட்ட அரங்குக்குள் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கேரள முதலமைச்சர், தெலுங்கானாவுடைய முதலமைச்சர், பஞ்சாபுடைய முதலமைச்சர், கர்நாடக துணை முதலமைச்சர் என்று பல்வேறு முக்கிய தலைவர்கள் புடைசூழ இந்த கூட்டம் இப்போ தொடங்க இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவருடைய கோணத்தை கேட்கலாம். நாடாளுமன்ற மக்களவை தொகுதி வரையறையில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கே மிகப்பெரிய வஞ்சகத்தை ஏற்படுத்துவதற்கு பாஜக அரசு துணிந்திருக்கிற நிலையில் எப்போதும் போல நமக்கு எதிராக வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே கணித்து எதிர்வினையாற்றக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய உணர்வின் வெளிப்பாடாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசியதோடு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களையும் குறிப்பாக ஆளும் முதல்வர்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கருத்துருவாக்கத்தை செய்திருக்கிறார். ஏற்கனவே நீட் தொடர்பாக பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதிய போது அதற்கு பெரிய ஒரு நாம் நினைத்த வரவேற்பு கிடைக்கவில்லை. அதுபோல இதுவும் ஆகிவிடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த அழைப்பை
அத்தனை பேரும் ஏற்றிருக்கிறார்கள். எல்லோரும் சென்னையை நோக்கி வருகிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. பாஜகவின் திட்டத்தை தொடக்க புள்ளியிலேயே தகர்த்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடக்க இருக்கிற கூட்டம் இனி தமிழ்நாட்டின் மீது, தென்னிந்தியாவின் மீது கை வைப்பதற்கு பாஜகவுக்கு அச்சம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அளவுக்கு இதற்கு வரவேற்பு கிடைக்கும் என்று அவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு மிகப்பெரிய பதிலடியை தன்னுடைய செயலால் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு, தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றிய அரசு சொன்ன அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்கிற அந்த வழிமுறையை பின்பற்றி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு ஒன்றிய அரசு பரிசு கொடுக்க வேண்டும். ஆனால் தண்டனை கொடுக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அநீதியை நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பது மட்டுமல்ல, தென்னிந்தியாவுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த முயற்சி அமைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒன்றிய அரசு தென் மாநிலங்களை வஞ்சிக்க முடியாது, வஞ்சிக்க விடமாட்டோம் என்பதை இன்றைக்கு ஒன்றுபட்ட குரலாக சொல்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. எல்லா விஷயங்களிலும் இப்படி தென்னிந்தியா ஒன்றுபட்டு இருந்தால் பல்வேறு சதிகளை நாம் முறியடித்திருக்க முடியும். ஆனாலும் பரவாயில்லை, அப்படிப்பட்ட முயற்சியை காலத்தை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் செய்ததுதான் இதில் மிகப்பெரிய வெற்றி. இது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக நமக்கு அமைந்திருக்கிறது. தொகுதி எண்ணிக்கை குறைக்க மாட்டோம் என்று அமித்ஷா பதில் சொல்கிறார். ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு, வட மாநிலங்களுக்கு தொகுதி எண்ணிக்கையை கூட்ட மாட்டோம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. எனவே மற்ற மாநிலங்களுக்கு, வட மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு தொகுதி எண்ணிக்கை கூடுகிறதோ அதே அளவுக்கு விகிதாச்சார அடிப்படையில் நமக்கும் கூட வேண்டும். அதுதான் சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். ஆனால் அதை விடுத்து இங்கே இருப்பது அப்படியே தொடரும் அல்லது குறையும், வட மாநிலங்களுக்கு இரட்டை மடங்கு என்கிற அளவில் கூடும் என்றால் அது மிகப்பெரிய அநீதி. அதை அனுமதிக்க முடியாது என்பதனால்தான் இந்த அளவுக்கு இறங்கி முதலமைச்சர் வேலை பார்த்திருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல விடை கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். திரு பீட்டர், இந்த சம்பவம் அப்படின்றது ஒரு வரலாற்று சம்பவம். இந்த கூட்டம் அப்படின்றது வந்து எப்போதும் நடக்கிற அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, தேர்தல் கூட்டணிக்கான கூட்டம் இல்லை, தொகுதி பங்கீட்டுக்கான கூட்டம் இல்லை. ஒரு தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக கட்சி எல்லைகளை தாண்டி, கூட்டணி எல்லைகளை தாண்டி எதிரும் புதிருமான கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். தெலுங்கானாவில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்திருக்கு, கேரளாவில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சிபிஎம்மும் காங்கிரஸும் வந்திருக்கிறாங்க, ஒரிசாவில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம், பஞ்சாப்லையும் அதே மாதிரியான ஒரு தன்மையை பார்க்குறோம். இந்த கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார். கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஒன்று ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பாக இது இருக்குது. இது சார்ந்த உங்களுடைய சிந்தனை? வணக்கம் குணசேகரன். அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று ஆங்கிலத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் உண்டு, வரலாறு மீண்டும் திரும்புகிறதுன்னு. கலைஞர் வந்து தன்னுடைய 45 வயதில் செய்த ஒரு பெரிய முயற்சியை இன்றைக்கி வந்து நம்முடைய முதலமைச்சர் 72 வயதில் அதை செய்கிறார். 45 வயதில் தான் வந்து மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை வந்து தீர்மானமாக நிறைவேற்றி ராஜமன்னார் கமிஷனுடைய அறிக்கையெல்லாம் தயார் செய்து அதற்கு அடுத்த வருஷம் வந்து நம்முடைய கர்நாடக மாநில முதலமைச்சரான ஹெக்டேயாக இருந்தவர் அவர் உடனே இதை தொடர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் வந்து விவாதத்திற்கு ஆதாரமாக இந்த ராஜமன்னார் கமிஷன் ரிப்போர்ட்டை தான் வச்சு அது பிறகு சொன்னார். அதைத் தொடர்ந்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஃபரூக் அப்துல்லா இங்கே வந்து அவரை சந்திக்க வந்தார். அதுக்கு பிறகு அகாலிதள கட்சியில் வந்து அவர்கள் அதை எடுத்து சென்றார்கள். இப்படி வந்து அன்றைக்கி மாநில சுயாட்சி என்பதை பற்றி வந்து யாருமே ஒரு சிந்தித்திராத பேசிராத ஒரு காலகட்டத்தில் வந்து கலைஞர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை போல் வந்து அப்படி ஒரு நாங்கள் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் கலைஞருடைய இனிஷியேட்டிவாக நான்லாம் முழுமையாக அக்செப்ட் பண்ணலை. அதெல்லாம் ஏதோ வந்து ஒரு பிரிவினைவாதத்தினுடைய ஒரு 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 கூறு தாங்கிற மாதிரி தான் எங்களுடைய பார்வை அதில் இருந்தது. ஆனால் மோடி, அமித்ஷா மாதிரி ஒரு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்தால் மாநிலங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு புரிய முடிகிறது. அதில் தான் மாநில சுயாட்சியினுடைய அவசியம் வந்து எவ்வளவு பெரிய முக்கியமான கருத்தை வந்து கலைஞர் எப்படி தன்னுடைய, அதாவது நுண்மான் நுழைகுலம் என்று சொல்வார்கள் அல்லவா,
எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இப்படி வந்து ஒரு மாறுபாடான ஒரு மாற்றி யோசிக்கின்ற ஒரு தலைவர்கள் ஆள்கின்ற ஒரு சூழ்நிலை இந்திய பேரரசில் ஏற்பட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்று கலைஞர் அவர்கள் அன்றைக்கி தொலைநோக்கு பார்வையில் உணர்ந்ததினால தான் அவர் அதற்கு அழுத்தம் கொடுத்து அதற்கு பிறகு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அதை வந்து அகில இந்திய அளவிலே வாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி கடைசி வரை வந்து அவர் அதை தன்னுடைய கொண்டாடுகின்ற தத்துவமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார். மாநிலத்திற்கு அதிக அதிகாரங்கள், மாநிலத்திற்கு சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்று சொல்லி. இன்றைக்கு வந்து அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கு எடுத்திருக்க திரு பீட்டர் அல்போன்ஸ், எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக்கூடாது, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையோடு தமிழ்நாடு செயல்படுகிறது, அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நாம் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற முக்கியமான பல அம்சங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்மொழிஞ்சிருக்கிறார். அது சார்ந்த உங்களுடைய பார்வை? இல்லை, அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்காரு பாருங்க. மணிப்பூரை பற்றி சொல்லியிருக்கார். மணிப்பூர் வந்து இப்போ 2 வருஷமாக வந்து பற்றி எரிகிறது. அதாவது அந்த மக்கள் வந்து அவர்கள் படுகிற துயரத்திற்கும் துன்பத்திற்கும் உயிரிழப்பு, அங்கே இருக்கின்ற அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்பட்டு மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரிழப்பு, இதெல்லாம் வந்து அவர்களால் ஏன் வந்து பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்களால் ஏன் பண்ண முடியலன்னா, they don't have the numbers in the parliament. அவங்களுக்கு வந்து பார்லமெண்டரி ப்ரெசன்ஸ் வந்து குறைஞ்சி போச்சு. அந்த பாராளுமன்றத்தில் வந்து இப்போ இந்த மணிப்பூர் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 20 எம்பிஸ் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்க. இதை போல் வந்து அங்கே வந்து அந்த மாநிலம் வந்து 3 ஆண்டுகள் பற்றி எறிவதற்கு வந்து யாராவது அனுமதிக்க முடியுமா? பாராளுமன்றம் வந்து நடக்க முடியுமா? ஆகவே அதைத்தான் வந்து முதலமைச்சர் அன்றைக்கி சுட்டி காட்டுறார். அப்போது அது வந்து எல்லாருக்குமே வந்து அது உடனடியாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த உதாரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த நம்முடைய முதலமைச்சர் வந்து காலத்தால் சரியான நேரத்தை உணர்ந்து இந்த நேரத்தில் இதை எடுக்கிறதுன்னு காரணமாகத்தான் இன்றைக்கி வந்து பாஜக வந்து அப்படியே வந்து திகைச்சு போய் நின்றுடுது. இன்றைக்கி பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியே அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தாங்க குணசேகரன். அதுதான் வந்து நம்முடைய முதலமைச்சர் அன்றைக்கே சொன்னார், நாக்பூரினுடைய நாசகார திட்டம்னு சொன்னார். இன்றைக்கி நான் கூட இப்போ கூட வந்து நம்முடைய பிரதமர் வந்து நாக்பூருக்கு போக போகிறாரு, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவரை சந்திக்க போகிறாரு. அவர் அங்கே போகும்போது கோல்வால்கர் இவங்களுடைய படத்துக்கெல்லாம் அவர் அஞ்சலி செலுத்த போகிறாருன்னு போட்டிருந்தது. இந்த கோல்வால்கர் என்ன சொன்னார்னு நம்ம தெரிஞ்சாதான் இந்த என்ன பெரிய ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது கோல்வால்கர் இருக்கும்போது, ஆர்எஸ்எஸ்னுடைய பிதாமகர் என்று அழைக்கப்படக்கூடிய கோல்வால்கர் இருக்கும்போது இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனையே அவர் எதிர்த்தார். அதாவது மாநிலங்களையே பிரிக்கக்கூடாது, இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது, இந்தியா வந்து ஒரே நாடாகத்தான் இருக்க வேண்டும், அதில் மாநிலங்களுக்கு அவசியமே இல்லை, அதுதான் நம்முடைய தேவை அப்படின்னு சொன்ன அந்த தத்துவத்தினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலில் தான் இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்து நடக்கு. ஜனசங்கம் வந்து தன்னுடைய அரசியல் தீர்மானத்தில் இந்தியாவில் மாநிலங்கள் தேவையில்லை என்று தீர்மானமே ஏற்றிருக்கிறார்கள். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கடந்த கால சரித்திரத்தை படித்து பார்த்தால்தான் நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு வந்து மாநிலங்களில் நம்பிக்கை இல்லை, மொழிவாரி மாநிலங்கள் மீது நம்பிக்கை இல்லை. தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ பஞ்சாபோ இன்னைக்கு போன்ற வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு இருக்கின்ற தனித்துவமான கலாச்சார அடையாளங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னே நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு வந்து நினைக்கிறாங்க என்னென்னா, இந்த அகண்ட இந்து ராஷ்டிரத்துக்கு இதை போன்ற பிரிவினை, இதை போன்ற மொழி அடையாளங்கள், இன அடையாளங்கள், கலாச்சாரங்கள் மாநிலங்கள் இருப்பது தான் தங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்று நினைத்து அதை ஒன்றொன்றாக வந்து அவங்க அதை குறைப்பதற்கு அவங்க செய்கிற முதல் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அரசியல் கட்சிகள் வந்து இதை வன்மையாக எதிர்க்கின்றனவோ, எந்த அரசியல் தலைவர்கள் இதை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக
மிக கடுமையாக எதிர்த்து அந்த எதிர்ப்புகளை வந்து ஒன்று திரட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களை தனிப்பட்ட முறையிலே அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவதற்கும் அவர்களுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தால் அந்த அரசாங்கத்தை செயல்படாமல் தடுப்பதற்கும் தங்களால் இன்னைக்கு தங்களிடம் இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நினைத்ததையெல்லாம் செய்கிறார். அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடி. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள ஒன்று. இதை வந்து அதை போல தான் வந்து அவங்கள அந்த தத்துவத்தை எதிர்க்கின்ற தலைவர்களை வந்து அவர்கள் நிம்மதியாக அவர்கள் அரசியல் கட்சிகளை தலைமையேற்று நடத்துவதையோ அந்த அரசியல் கட்சியோட செயல்பாட்டையோ அவர்கள் அனுமதிக்க மாட்டார். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் உணர்ந்து நாக்பூரின் நாசகார திட்டம்னு சொன்னார். அந்த நாக்பூரின் நாசகார திட்டத்தினுடைய ஒரு கட்டம் தான் இப்போ இன்னைக்கு வந்து அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இவங்க பலவீனமான ஆட்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அடையாளம் கண்டு அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. அதில் தான் அதிமுக போன்ற கட்சிகள் விலை போயிடுமோ, அவர்கள் போய் அங்கே போய் சமரசம் செய்து கொள்வார்களோ என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. இவங்க வந்து இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து அரசியல் கட்சி ரீதியாக அவர் சிந்திக்கலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ரீதியாக அவரும் சிந்திக்கலை. இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற முதலமைச்சர்களும் அரசியல் கட்சிகளும் அரசியல் வளையத்துக்குள் நின்று சிந்திக்கலை. அவங்க அதற்கு வெளியே வந்து இதை வந்து ஒரு பெரிய தேசம் தழுவிய பிரச்சனையாகவும், ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அரசியல் கட்சிகளை கடந்த கவலையுடனும் கரிசனத்துடனும் இதை அணியிருக்கிறார்கள். இல்லைன்னா முதலமைச்சருடைய பேச்சில் 3 முக்கியமான கூறுகளை நீங்க தொடறீங்க. ஒன்று, மணிப்பூர் பற்றி எரிகிற நேரத்தில் அவர்களுக்கு எம்பி இல்லை, ஒரே ஒரு எம்பி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கூட பேசினார், நம்பிக்கை கூறும் வாக்கெடுப்பில் கூட. அந்த பேச்சு நாடாளுமன்றத்தை உழுக்கலை, ஆளுங்கட்சியை அசைத்து பார்க்கலை. ஏனென்றால் ஒற்றை குரல், அது வந்து வலிமையை தரல. அதை வந்து முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. இன்னொன்று, தமிழ்நாட்டில் 2 விஷயங்களை நீங்கள் இப்போ தொட்டு காட்டியது, அரசியல் கருத்து முரண்பாடுகளை தாண்டி ஒரு பொது பிரச்சனைன்ற கோணத்தில் தேச நலன் தேசிய எதிர்காலம் அப்படின்ற கோணத்தில் இதை கட்சிகள் அணுகி இருக்கிறத பாராட்டுறீங்க. முதலமைச்சர் பேச்சிலிருந்து 2 விஷயங்களை நான் உங்கள்கிட்ட அதனுடைய ஆழமான பார்வைகளை கேட்க விரும்புகிறேன். இது தமிழ்நாடு அரசின் சார்பில் நடக்கிற ஒரு முன்னெடுப்பு, திமுக என்கிற கட்சியின் சார்பில் நடக்கலை. அரசின் சார்பில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பை கூட தனியாகவே அரசு செய்யலாம். ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை போட்டு அந்த அனைத்து தலைவர்களிடமும் ஒரு கருத்தொற்றுமையை பெற்று அதன் நீட்சியாக நடக்குது. அதை முதலமைச்சர் சொல்லும்போது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒற்றுமையோடு தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது அப்படின்ற கோணத்தை சொல்கிறார். அது இன்க்ளூசிவாக ஏடிஎம்கேவோ மற்ற கட்சிகள் பாமகவோ தேமுதிகவோ தன்னை எதிர்க்கிற கட்சிகளையும் இன்க்ளூட் பண்ணின ஒரு தமிழ்நாட்டினுடைய முயற்சியாக முதலமைச்சர் இதை பிரசன்ட் பண்ணுற ஒரு கோணத்தை பார்க்கிறோம். இன்னொன்று, இதற்கு அடுத்த கட்டமாக டீலிமிட்டேஷன்ற ப்ராசஸ்க்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, சட்டம் சொல்லுது டீலிமிட்டேஷன் செய்யணும், அதற்கு எதிரானவர்களாக சித்தரிக்க வேண்டாம், மாறாக நாங்கள் கேட்பது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறார். இந்த 2ஐயும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது அதைத்தான் நான் சொல்ல வந்த குணம். இன்றைக்கி வந்து இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கி துவங்கி வைத்திருக்கின்ற முயற்சி வந்து காலங்களை தேசிய அளவில் கொண்டு வர போகிறது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு முறை அருமையாக சொல்கிறார். அதாவது பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள், மக்களுடைய பிரதிநிதித்துவம், இது 2ஐயும் அடிப்படையில் கொண்டு ஜனத்தொகை கூடுகின்ற போது அதை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறதுல எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நாங்கள் we are not against it. ஆனால் அது எப்படி செய்கிறது? ஆனால் அதை செய்கின்ற போது நம்ம பாரதியார் வந்து அருமையாக வந்து நல்ல கண்ணீரண்டும் விற்று சித்திரம் வாங்கிடில் கைகொட்டி சிரியாரோன்னு சொல்லுவார். அதாவது அதை மாதிரி ஒரு முயற்சியை எடுக்கின்ற போது நம்முடைய அடிப்படை பிரதிநிதித்துவமே போயிட்டா அது எப்படி? ஸோ அது வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற பாராளுமன்றத்தில் ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் இன்றைக்கி வந்து நமக்கு இருக்கிற அந்த ஒரு 7.3 என்னமோ சொல்கிறாங்க. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்க வரைக்கும் நம்முடைய குரல் வந்து அங்கே ஒலித்து கொண்டிருக்கும். நாளைக்கு அமித்ஷா வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு அந்த தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்கிறாரே ஒழிய உத்தரப்பிரதேசத்துக்கு கூடாதுன்னு அவர் சொல்ல ரெடியாக இல்லை. அப்போ தான் நம்ம வந்து இவர்களை பற்றி சந்தேகப்படுறோம். ஏன்னா இவங்க என்றைக்குமே எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் எப்படி தன்னுடைய அரசியல் எதிரிகள், அதாவது அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தமிழகத்திலே செயல்படுகிற அரசியல் கட்சிகளை கூட
கூப்பிட்டு உட்கார வைத்து பேசி ஒரு சர்வகட்சி கூட்டம் நடத்தி அந்த கருத்தொற்றையினுடைய அடிப்படையில் இன்றைக்கி வந்து மாநில முதலமைச்சர்களை கூட்டக்கூடிய முன்னெடுப்பை எடுத்திருக்கார். ஆனால் நிச்சயமாக பாஜக அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி வக்ஃபோர்டுனுடைய அமெண்ட்மெண்ட் பில்லை எப்படி கொண்டு வந்தாங்க, அது பாராளுமன்ற கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் வந்து எப்படி எதிர்க்கட்சி உறுப்பில் நடத்தினாங்க, ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட்டஸையே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஸ்டேட்டஸையே எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் ஒரே நாளில் வந்து அதை ஒரு மாநிலத்தில் இருந்து எடுத்து ஒரு யூனியன் பிரதேசமாக எப்படி மாற்றினார்கள். இதை போல் வந்து நம்ம 1000 உதாரணங்களை சொல்ல முடியும். இவர்கள் யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை வந்து தே வில் டேக் அஸ் பை சர்ப்ரைஸ், அன்அவர், தே வில் டேக் அஸ் பை அன்அவர். நம்ம எந்த நேரம் தயாராகாமல் இருக்கிற நேரத்தில் வந்து எப்படி வந்து இந்த புலி வந்து மான் மேய்ஞ்சு கொண்டு இருக்கின்ற போது வந்து கவ்வுகிறதோ அதை போல இந்த பலவீனமான மாநிலங்களை கவ்வி அடித்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் வந்து குரல் கொடுத்துட்டார். அங்கே தான் அவர் மேலே கோபம் வருது அவங்களுக்கு. இதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அலர்ட் பண்ணிட்டார். இதை மாதிரி ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, ஏதோ சைலண்ட்டாக பிளான் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், ஏன் வந்து இன்னும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தின பிறகு, இந்த கணக்கெடுப்புக்கு பிறகுதான் அந்த அந்த டீலிமிட்டேஷன் நடக்கணும்னு இருக்குது. ஆனால் 2025ஓடு அது முடிஞ்சுது. எது? இந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்கிறது முடிஞ்சிருது. அப்போ இந்த ஆண்டு முடிந்த உடனே அது வந்து இட் ஹஸ் பிகம் ஓப்பன். அப்போ என்ன மாதிரி ஆபத்து வரும்? இதே நேரத்தில் என்ன சொல்கிறீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற பில்லை வந்து இப்போமே நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறீங்க. அதற்கான ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சுது, அதை வந்து இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போகிறோம். அப்போ நமக்கு வந்து பல கோணங்கள்லேருந்து நமக்கு வரக்கூடிய அட்டாக்கு நடந்தால் என்ன பிளான் அவங்க வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. அதில் வந்து இந்த கூட்டம் வந்து இது எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அதற்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டார் நம்முடைய முதலமைச்சர். ஒரு நடவடிக்கை குழுவை உண்டாக்கிட்டார். ஸோ இனிமேல் வந்து இதை கன்வீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதுதான் வந்து ரொம்ப ஷுரூடு மூவ். இது வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய 2-3 ஆண்டுகளில், அதிலும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் இந்தியாவினுடைய எதிர்காலம் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் நினைத்தபடி அவர்கள் கொள்கைப்படி நடப்பதாக இருந்தால் நமக்கெல்லாம் இந்த நாட்டில் வந்து நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்ம வரி கட்டுவதற்கான மக்களாகத்தான் நம்ம இருப்போம், ஒரு காலனி மாநிலமாகத்தான் இருப்போம். ஆகவே அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஒரு தளத்தை, ஒரு பிளாட்ஃபார்ம் ஹேஸ் பின் கிரியேட்டட் டுடே. இது வந்து நாளைக்கு வந்து இதில் வந்து நம்ம நிறையா டிஸ்கஷன் வைக்கலாம், தேசம் முழுவதும் வாதங்கள் நடத்தலாம், கருத்தரங்கள் நடத்தலாம், பொதுமக்களுடைய மக்கள் கருத்தை தரலாம். தேசிய விவாதத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு முன்னகர்வு இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற கோணத்தை சொல்றீங்க. திரு பாக்கியோட மாற்று பார்வை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க வருமான திரு பாக்கி, உங்க கோணம். இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை பொறுத்தவரை, தொகுதி மறு சீரமைப்பு வரையறையை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளுமே ஒருமித்த நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்காங்க. அதை நாம் மறுக்கக்கூடாது. ஏன்னா இதை நீங்கள் வந்து பாஜகவை ஒரு பக்கமும் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு தான் விவாதிக்கிறோம், கருத்துக்கள் சொல்கிறோம், அதில் தவறு இல்லை. ஆனால் பாஜக தொகுதிகள் குறைக்க வேண்டும் என்று எந்த கட்டத்திலும் சொல்லலை. சில மாநிலங்கள் குறைக்க வேண்டும், சில மாநிலங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லலை. நண்பர் பீட்டர் அல்ஃபான்ஸ் சொன்னார், உத்தரப்பிரதேசத்துக்கு, அதாவது தென் மாநிலங்களுக்கு தொகுதி குறையாதுன்னு அமித்ஷா சொல்கிறாரு, வட மாநிலங்களுக்கு அதிகரிக்காதுன்னு சொல்லலைங்கிறார். கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, யூனிஃபார்மாக மொத்த நாட்டினுடைய அத்தனை மாநிலங்களுக்கும் மக்கள் தொகுதி அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் தொகுதி வரையறை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன வழி? இதனால் பாதிக்கப்படுவது உண்மை. குறைந்த மக்களவை தொகுதி உள்ள மாநிலங்கள் குறைந்த மக்களவை பிரதிநிதிகளை கொண்டிருப்பதால் குறைந்த குரல் எழுப்பப்படும், அதனால் பலன் கிடைக்காது, வலிமையில் என்பதில் 100% உண்மை. ஆனால் இதுக்கு என்ன மாற்று வழி? இது யாராவது யோசிச்சாங்கன்னா இல்லை. இப்போ உடலுக்கு தேவையான நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ட்ரெஸ்ஸு போட்டுக்க முடியும். ஆனால் நகைகளை பொறுத்தவரை பெருசாகவும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம், 4-5 விரலில் மோதிரம் போட்டுக்கலாம், பெரிய சங்கிலி, தங்க சங்கிலி, தாம்பு கயிறு மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனால் எது வேல்யூ, எது வால்யூம் அதிகம் என்பது பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் குறைந்த மக்கள் தொகை மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாலும் வலிமையான குரல் எழுப்பக்கூடிய தலைவர்களை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் 1900 கூட இல்லை இல்லை அப்படி சொல்றது வைரக்கல் முக்கியமா, எது விலை அதிகம், எது வேல்யூ, நீங்கள் வந்து 2 அளவில் ஒன்று தான், ஆனால் வேல்யூவை பாருங்கள்.
நீங்க வந்து எம்பி கம்மியா இருந்தா கூட பிரமாதமா திறமையா பேசுற ஆட்கள் அமைச்சா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்கன்றீங்க. எஸ், நான் என்ன சொல்ல வரேன், இது தவிர்க்க முடியாத நிலையில் அதை தயார் பேசுறதுக்கு ஓகே, பட் ஓட்டு போடுறப்ப ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஒரு ஓட்டுல ஒரு எம்பி ஒரு கவர்மெண்ட் கவுந்து போச்சு. வாஜ்பாய் அவர்களே ஒரு ஓட்டுல தோத்து. ஆமா, அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துக்கு அந்த வால்யூம் தான் சார் பேசுறேன். பிரமாதமா பேசிட்டு வெளில வந்துட்டா போதுமா? அங்க நின்னு ஓட்டு போடுறப்ப எப்படி இல்ல நல்லா பேசுற எம்பி கொஞ்சம் கூடுதல் வெயிட் தருவீங்க? காரணங்கள் சொல்றேன், 1 by 1 சொல்றேன். 1971 கர்ம வீரர் காமராஜர் ஒருத்தர் தான் எம்பி தமிழ்நாட்டில இருந்து. ஆனா அவரோட வார்த்தை மதிக்கப்பட்டதா இல்லையா? செழியன் தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு எம்பி தான். ஆனா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் அவர் சொன்ன ஒரு crucial point has been taken by the party which had 404 members in the Lok Sabha. மக்களவையில் 404 உறுப்பினர்களை கொண்ட ராஜீவ்காந்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு. நான் இதை வந்து நான் உடனே இதை சொல்கிறது மூலம் மக்கள் தொகை நாம் அதை மறுக்கிறதா இல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இது மாறுகிற வரையில் நாம் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். இதை தயார்படுத்துங்கள். ஒரு காலத்தில் மாறும்போது தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள், அப்போ அதுவும் இருக்கும், வலிமையான எம்பிக்களும் இருப்பார்கள். ஒரு எம்பி நம்மளோட இருக்கிறாரு, திரு சுப்பராயன் நம்மோட இருக்கிறார், சிபிஐனுடைய திருப்பூர் எம்பி. அவர்கிட்டயே கேட்கலாம், வலிமையான திறமையான அறிவார்ந்த எம்பிக்கள் இருந்தா இந்த சதிகள் எல்லாம் நம்ம முறியடிச்சிட முடியும், எண்ணிக்கை முக்கியம் இல்ல அப்படின்ற. ரெண்டு பலம் நமக்கு, ஓகே, மக்கள் தொகை பலம், அறிவார்ந்த. திரு சுப்பராயன், இந்த முயற்சிகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தமிழ்நாடு இன்றைக்கு கூட்டி இருக்கிற இந்த அனைத்து கட்சி அனைத்து மாநில முயற்சியை எப்படி பார்க்க? மிகுந்த அக்கறைக்குரியது. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலேயும் பேசுகிற பொருளாக இன்றைக்கு மாறியிருப்பது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அரசியல் முயற்சியும் முனைப்பும் தான். 2 விஷயங்களில் அவை அனைத்து மாநிலங்களையும் உஷார்படுத்தி இருக்கிறது, எழுந்து நிற்க வைத்திருக்கிறது, சிந்திக்க வைத்திருக்கிறது. ஒன்று டீலிமிட்டேஷன் என்ற முறையில் எதிர்காலத்தில் தென்னிந்தியாவை பொருட்படுத்தாத ஒரு அரசியல் சூழ்நிலைமையை உருவாக்குவதுதான் ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிற பிஜேபியின் வஞ்சகமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் தென்னிந்தியா முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்பதை ஊடுருவி கண்டு உணர்ந்து இந்தியாவுக்கு உணர்த்தியவர்தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த முயற்சியை நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற மக்களவையினுடைய ஃப்ளோர் லீடர் என்ற முறையில் மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த பிரச்சனை ஏன் எழுகிறது? அரசின் திட்டங்களை முழுமையான அக்கறையோடு நிறைவேற்றுவதில் மகத்தான பங்களிப்பு செலுத்தியது தென்னிந்தியா, தமிழ்நாடு. அந்த மகத்தான பங்களிப்பின் மூலம் அது குறைய வாய்ப்பளிக்கிறது. இதில் எங்கே குறை இருக்கிறது? சமச்சீரான முறையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற பாலிசி மேற்கொள்ளப்படவில்லை. ஏற்ற இறக்கமான சூழ்நிலை நிலவியது. அதன் மூலம் அக்கறையோடு நிறைவேற்றியவர்கள் தண்டிக்கப்படுவதும் அக்கறையற்று பெருக்க வைத்தவர்கள் போற்றப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது ஜனநாயக அரசியலமைப்புக்கு ஆபத்தாகும். இந்த ஆபத்தை உணர்ந்து எச்சரிக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அந்த எச்சரிக்கையிலே தான் இன்றைக்கு பல மாநிலங்களிலும் எழுந்து இந்தி திணிப்பை எதிர்த்தும் போராடுகிறார்கள். எந்த இந்திக்கு எதிராக ஒருபோதும் தமிழகம் வெறுப்பு காட்டவில்லை. எந்த ஒரு மொழியையும் விரும்பி எவர் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் திணிப்பது என்பது என்னுடைய உரிமையை மீறுகிற ஒன்றாகும். திணிக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டின் ஒத்த குரல். தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் பல மாநிலங்கள் கடந்த 11 ஆண்டுகளாக அஞ்சி கிடந்தன, அச்சமடைந்தன. பாஜக அரசை எதிர்த்து பேச முடியாது என்ற நிலையில் அமைதியாகி கிடந்ததை தட்டி எழுப்பி இருக்கிற முயற்சி தான் மகத்தான அரசியல் முயற்சி. அந்த முயற்சியை எடுத்ததற்காக நான் முழு மனநிறைவோடு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி பாராட்டுகிறேன். இந்த முயற்சி இத்தோடு நிற்காது.
இது முடிவில் இந்த தீய நோக்கங்களை தோற்கடிக்கிற வரை தொடரும் என்பதிலும் நான் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். வழி வழி வந்த மரத்தனத்தோடு ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்று நிமிர்ந்து எதிரிகளை பார்க்கிற பார்வையிலேயே அச்சுறுத்தி இருக்கிறார். பிஜேபி அரசாங்கத்தை அச்சுறுத்தியவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான். இந்த முயற்சி வெல்லும் என்று நான் உறுதிபட கூறுகிறேன். ஓகே, உறுதியாக நின்று எதிர்த்து ஒரு ஆபத்தை இந்தியாவுக்கு சொல்லி அதற்கு ஒரு தலைமையும் தந்து அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியும் தந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை காக்கிற முயற்சியில் திரு ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த முயற்சி வெல்லும் அப்படின்றது திரு சுப்பராயன் அவர்கள் முன்வைக்கிற ஒரு வாதம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய இந்த முன்முயற்சியை நான் வரவேற்கிறேன். நல்ல இனிஷியேட்டிவ். இப்போது தொகுதி மறுவரை குறித்து விவாதம் தேவையா இல்லையாங்க டிபேட்டை கூட ஒதுக்கிட்டு இந்த முன்முயற்சியை வரவேற்கிறேன். அதே சமயத்தில் காம்ரேட் சுப்பராயன் சொன்னார் இல்லையா, தென் மாநிலங்கள், அப்போது வட மாநிலங்களில் பஞ்சாப் வந்திருக்கு இல்லையா, மற்ற மாநிலங்கள் அவங்களுக்கு ஒடிசாவுக்கும் பாதிப்பு இருக்குது இல்லையா, வடகிழக்கு மாநிலங்கள் 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த 7 மாநிலங்கள் மொத்தமே 25 எம்பிக்கள் தான். மணிப்பூர் எம்பிக்கள் குரல் எழும்பவில்லைன்னு சொன்னது பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்லியிருக்கார். ஆக வடகிழக்கு மாநிலங்களையும் இன்க்ளூஸ் பண்ண வேண்டாமா? இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக வேண்டாமா? ஒன்று. இரண்டாவது, பாதிக்கப்படும் போது இது பல்வேறு சித்தாந்தங்களில் ஒன்றுபட்டிருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி வரவில்லை. ஏன்னா அவங்களுக்கு 42 சீட்டு, அவங்களுக்கு இன்னும் அது ஜாஸ்தியாகும், அவங்க குரல் இன்னும் எழுப்பும். ஆகையினால அவங்க வரல. அதாவது எனக்கு பாதிப்பு இருந்தால் வருவேன், பாதிப்பு இல்லைன்னா வரல என்கிற நிலை மாநிலங்களுக்கு இடையில் இருக்கல. இதுவும் இந்த எண்ணமும் கருத்துரும் மாற்றப்பட வேண்டும். எல்லாம் நான் பெரிய மாநிலம் இருந்தாலும் சிறிய மாநிலத்துக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, நான் கூட வருவேன் என்று சொல்லுகிற நிலையை அந்த உருவாக்க வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் முன் வர வேண்டும். ஓகே, சூர்யா. ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுக்கு, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணத்துக்கு நம்மெல்லாம் சாட்சியாகி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஃபெடரலிசம், இந்த மாதிரியான விஷயங்கள் அது அரசியல் சாசன நிர்ணய சபையோடையே செத்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சப்போ 70s அதை கலைஞர் திருப்பி எழுப்பி விட்டார். இங்கே நம்முடைய ராஜமன்னார் அறிக்கையில் தொடங்கி அனந்தாபூர் சாஹிப் செயல் திட்டம், வெஸ்ட் பெங்கால் டிக்ளரேஷன், அப்புறம் காஷ்மீரில் நடந்த பேராணை, இது எல்லாவற்றையும் அங்கே 70களில் தொடங்கணும். இன்றைக்கி ஒரு 50 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த மாநில சுயாட்சி குரல்லாம் செத்து போயிடலை, அதையெல்லாம் பேசுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அணிதிரட்டலை, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த, கனவுலும் நினைக்காத ஒரு அணிதிரட்டலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார். இன்றைக்கி சென்னையில் 4 முதலமைச்சர்கள், 2 துணை முதலமைச்சர்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, ஒடிசா, பஞ்சாப்னு 7 மாநிலத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் கூடியிருக்கிறார்கள். இது வெறும் மாநிலம் நம்பர்ஸில் பார்க்காம மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய 30% மக்களினுடைய பிரதிநிதிகளும், பொருளாதாரத்துக்கு 40% கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதிகளும் சென்னையில் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியமே இல்லைன்னு நாம் நினச்சிட்டு இருந்திருப்போம்ல. இப்போ பஞ்சாப்னு எடுத்துக்கிட்டோம்னா அகாலிதளமும் ஏஏபியும் ஒன்றா வருவாங்கங்கிறத பஞ்சாப்லேயே நம்ப மாட்டாங்க. ஒடிசான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸும் பிஜு ஜனதா தளமும் ஒன்றா வருவாங்கங்கிறத ஒடிசாவில் ஏற்றுக்க மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க. அதே போல் தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டோம்னா டிஆர்எஸும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து வருது அப்படிங்கிறத தெலுங்கானா மக்களே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சொந்த மாநிலத்தில் கூட ஒருங்கிணைக்க முடியாத சக்திகளை எல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுக்க பாதிக்கப்படக்கூடிய 7 மாநிலங்களை அதனுடைய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அவங்களுடைய உள் அரசியல் முரண்பாடு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு டாலஸ்ட் லீடர் ஆஃப் ஹிஸ்டரி, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு பெரிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் ஒரு சாட்சி. ஏன்னா அது சாதாரணமாக வந்துடாது. முதல்ல ஒரு தலைவர் அழைக்கிறார் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு போகணுங்கிற உந்துதலை அவர் மீதான கிரெடிபிலிட்டி தான் உறுதி பண்ணும். ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவருடைய அழைப்பை தான் பிற கட்சிகள் ஏற்றுக்கும். யாரோ கூப்பிட்டாங்க போவோம் அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே இதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. உதாரணத்துக்கு நீங்கள் கேரளாவிலேயே கூட 15வது நிதி ஆணையம் வந்தபோது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை, அனைத்து பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களின் முதல்வர்களின் கூட்டங்களை நீங்கள் கூட்டுங்கன்னு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கோரிக்கை வச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு. ஆனால் அதை அவங்க புறக்கணிச்சாங்க. ஆனால் கேரளா அந்த அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, 15வது நிதி ஆணையத்தால் பாதிக்கக்கூடிய மாநிலங்களை நாங்கள் திரட்டுறோம் அப்படின்ட்டு.
அதற்கு போங்கன்னு கடிதம் எழுதினார் முதலமைச்சர். அந்த கடிதத்தை கூட மதிக்கல, கேரளாவினுடைய அழைப்பை ஏற்றுக்கல. அவர்கள் அந்த கூட்டத்துக்கு கூட போகாம எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் புறக்கணித்தார்கள். அப்ப அந்த இடத்திலிருந்து பார்க்கணும், தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவருக்கு இணையான லீடர் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு முதலமைச்சர் உயர்ந்திருக்கிறார்ன்றதை தாண்டி தமிழ்நாட்டின் குரலாக மட்டும் இல்லாம பாதிக்கப்படக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய குரலாகவும் அவர் எழுந்து நிற்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு டெமோக்ரஸியை காப்பாற்றணும், பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய மாநிலங்களின் உரிமைகளை காப்பாற்றணும், ஃபெடரலிசத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையில் தான் அணிவகுத்தாகணும் அப்படிங்கிறத எல்லா மாநிலங்களும் உணர்ந்ததோடைய விளைவு தான் 7 மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் சென்னையில் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். இதை பிஜேபி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதோடைய விளைவுகள் தெரிய தொடங்கிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி முதலமைச்சர்கள்லாம் இங்கே வராங்க, இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு நடக்க போகுது அப்படின்னோடனே நேற்று பார்லிமெண்ட்டில் அமித்ஷா பேசுகிறார், நாங்கள் இந்த மாத இறுதியிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுடைய சொந்த மொழியிலேயே கடிதம் எழுத போகிறோம் அப்படின்னு பேசுகிறாரு. இதே அமித்ஷாவும் இதே ஒன்றிய அமைச்சர்களும் நம்ம தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ கடிதம் எழுதுனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கூட ஹிந்தியில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியப்பட்ட உடனே அந்த அச்சம் ஆட்டோமேட்டிக்காக மாநில மொழிகளை மதிக்கிறோம் அப்படிங்கிற இடத்திற்கு தள்ளி இருக்கு. நாளைக்கு இது மாநில உரிமைகளை மதிக்கிறோம் அப்படிங்கிற இடத்திற்கு தள்ளும். நான் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த ட்ரூ ஃபெடரலிசம் அப்படிங்கிறத இந்தியாவில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளும். ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவில் நிலை பெறும் அப்படின்னா அதற்கு ஒரு முழுமுதற் காரணமாக, முதன்மை காரணமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த நாள் ஒரு சாட்சி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதனுடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். பொதுவாகவே பிஜேபி தான் அட்டாக்கை முதல்ல தொடங்குவாங்க. அது பிஜேபி மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் கன்சல்டேட்டிவ் மாநிலங்களையோ அல்லது பாதிக்கப்படக்கூடிய மக்களையோ இல்லை யாரை குறிவைத்து ஒரு சட்டத்தை கொண்டு வரமோ அவங்கள கன்சல்ட் பண்ணணுங்கிற குறைந்தபட்ச ஜனநாயக பண்பற்றவர்கள் பாஜக. இப்போ பாக்கி சார் கூட சொன்னார், செலியன் சொன்ன ஒரு இன்டர்வென்ஷன் 404 மெம்பர்ஸ் வச்சிருந்த காங்கிரஸை கேட்க வச்சது, அதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னாங்க. காங்கிரஸ்ட்டு அன்னைக்கு குறைந்தபட்ச ஜனநாயகம் இருந்துச்சு. இன்னைக்கு பாஜக அந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸாலாம் இல்லை. நீங்கள் எவ்வளவு பேர் கத்துனாலும் தூக்கி 100 பேர் 150 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் வேணா பில்லை கொண்டு வரணும் தவிர உங்கள் சிங்கிள் வாய்ஸுக்கு மதிப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற இடத்துலலாம் பாஜக இல்லைங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான ஃபோர்ஸாக பாஜக இருக்கும் பொழுது நீங்கள் வரலாறு முழுக்க பாருங்களேன், காஷ்மீரோட பிரச்சனையை அவங்க காஷ்மீர் மக்கள்கிட்டையோ அவங்களுடைய பிரதிநிதிகள்கிட்டையோ கலந்து பேசி கொண்டு வரல. அதே போல் மணிப்பூர் விவகாரத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு கலந்து பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணலை. இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை யார் ஹேண்டில் பண்ணுறதுங்கிற பிரச்சனை வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு கொடுக்குது, அது முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் அப்படின்ட்டு. அந்த உத்தரவை நலிஃபை பண்ணுற மாதிரி டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்லை பிஜேபி கொண்டு வராங்க. அதில் டெல்லியையோ அல்லது டெல்லியினுடைய பிரதிநிதிகளையோ கன்சல்ட் பண்ண கிடையாது. எஸ்எஸ்ஏ நிதியை நான் நிறுத்துவேன், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் மாநிலங்களுக்கு நிதி அப்படிங்கிறத மாநில அரசாங்கங்களை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொண்டு வரல. தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் எங்களுடைய பிரதிநிதிகளை சேருங்கன்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. உச்சநீதிமன்றத்தை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அந்த பவரை கொடுக்கல. இது எல்லாமே தானாக தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி, எந்த கன்சல்டேஷனும் இல்லாமல் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வரலாறு முழுக்க செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு அந்த பவரை பயன்படுத்தி தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள், பஞ்சாப், ஒடிசா மாதிரியான பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை மிக கடுமையான ஒடுக்குமுறைக்கு அவங்க ஆளாக்குவாங்க. அப்போ அந்த முற்றுகையை அவர்கள் தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய தடுப்பு முற்றுகையை நிகழ்த்தியிருக்கிறார். அதற்கு பின்னால் ஒரு 7 மாநிலங்கள் அணிவகுத்து நிற்கின்றன அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன். அந்த ஹிஸ்டாரிக் டேக்கு நாமெல்லாம் விட்னஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு பெருமை இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.